கர்த்தர் இணைத்ததை அதை பிசாசு பிரிப்பான். அதான் பிசாசுடைய வேலை. ஆனா இன்னொன்னு இருக்கு, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருப்பானாக அப்படின்னு கர்த்தர் பிரிச்சாரு. ஆதியாகமத்தில் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள 1-11 7 காரியங்களை கர்த்தர் பிரிப்பார். இந்த 7மே பிரிஞ்சுதான் இருக்கணும், ஒன்னா சேர்ந்தா அழிவுதான். கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரையும் பூமிக்கு மேல இருக்கிற தண்ணீரையும் பிரித்தார். 3வது, பூமியிலிருந்து தண்ணீரையும் வெட்டாந்தரையும் பிரித்தார். நான் சொல்ல புரியுதா? 4வது, தோட்டத்தை விட்டு மனுஷனை, ஜீவ விருட்சத்தை மனுஷனை பிரித்தார். ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக பிரித்தார். அப்புறம் 6வது, பாஷைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பிரித்தார். அதுக்கப்புறம் தீவுகளையும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்தார். மொத்தம் 7 பிரிவினை இருக்கும். இந்த 7ம் சேரக்கூடாது. இந்த 7ம் சேர்ந்துச்சு அழிவு வந்துடும். இப்போ யோசிச்சு பாருங்க, சூரியனும் சந்திரனும் தனித்தனியாக தான் இருக்கணும். 2 ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? ஆகாதா? கர்த்தர் அழிக்கும் போது அப்படி ஆகும்னு பைபிள் சொல்லும். எங்க? யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்னா, மப்பும் மந்தாரமாக இருக்கும், அது இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லைன்னு இருக்கும். 2 ஒன்னா சேரும். அதே மாதிரி மேல இருக்க தண்ணி கீழே இருக்க தண்ணியும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அதுவும் அழிவு. நோவா காலத்தில் என்ன ஆச்சு? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 2 ஒன்னா சேர்ந்துச்சு, அழிவு வந்துருச்சு. அப்புறம் லேண்டும் தண்ணியும், வெளியே சமுத்திரமும் லேண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? தண்ணிலாம் பேரழிவு, அதான் சுனாமி. இதே மாதிரி இருக்கு. ஆணும் பெண்ணும் என்ன இருக்கணும்? ஆண் தனி பெண் தனி. நான் சொல்றது வந்து தனித்தனியா என்ன அர்த்தம்னா, நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது, ஓ கணவனும் மனைவியும் தனியா இருக்கும் போல அப்படின்ட்டு. அது இல்லை. எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எதையாவது செஞ்சிடக்கூடாது. நம்ம எதையாவது ஒன்று சொல்றோம், அவங்க எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கடைசியில் பழி நம்ம மேலே விழுது. எம்டி ஜெகன் மெசேஜ் கேட்டு தான் அப்படி செஞ்சாங்கிறான். அதனால் நான் சொன்னது, ஆணும் பெண்ணுமாக பிரித்தார்னா, ஆணுன்னு ஒரு ஜெண்டர் இருக்கணும், பெண்ணுன்னு ஒரு, ஆண் ஆணோட இணையக்கூடாது, பெண் பெண்ணோட கூட இணையக்கூடாது. அது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக இணைத்த அப்படிதான் வச்சிருக்காரு. ஸோ இவன் என்ன பண்ண விரும்புறான்னா, ஆண் ஆணோட விரும்புறான், பெண் பெண்ணோட சேர விரும்புறான். அதுதான் பாவம். இது 4வது. அடுத்து பாருங்க, தீவுகளும் இதுவும் என்னவா இருக்கணும்? தனித்தனியா இருக்கணும். மனுஷன் எப்படியாவது இணைக்கணும்னு நினைக்கிறான், போட்டு எல்லாத்தையும். கோவிட் வந்தா பிரிச்சிடறான் தனித்தனியா. யாரும் எங்க ஊருக்கு வராதிங்க, தீவுக்காரங்க தீவு ஊர்ல இருங்க, லேண்டுக்கார லேண்ட்ல ஏறன்றான். அப்புறம் எதுவும் இல்லைன்னா ஒன்னா சேர்றான். இந்த மாதிரி கடைசியா நம்ம பார்க்க வரும்பொழுது மொழிகள். இந்த மொழியை ஒன்னாக்கணும்னு பிசாசு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. கூடுமான வரைக்கும் அந்த ராஜாக்கள் ஆண்டவர் ஏற்படுத்துறாருல, அந்த ராஜாக்களை பிசாசு என்ன பண்ணுவானா, யூஸ் பண்ணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைப்பான். நான் சொல்றது புரியுதா? இப்போ தாவீதை என்ன பண்றான்? ஜனங்களை என்ன சொல்றான்? அது பிசாசு சாத்தான் ஏவினான்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமானால் உன் சந்ததியை எண்ணு, உன் சந்ததி அவ்வண்ணமா இருக்கும், என்ன முடியாதுன்னாரு. இவன் தாவீதை வச்சு என்ன பண்றான்? என்ன வைக்கிறான். எப்பவுமே பிசாசு என்ன செய்வானா, கர்த்தர் உங்களை ஒரு காரியம் சொல்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய சொல்லுவான். இவங்க ட்ரெஸ் போடாம மகிமையின் சரீரத்தில் இருந்தாங்க, இப்போ இவங்களுக்கு நிர்வாணி அப்படின்னு ட்ரெஸ் போட சொல்லிட்டான். உடனே இவங்க எல்லாம் போய் அத்தி மரத்தில் ஆடையை தைச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், உனக்கு நிர்வாணம் யார் சொன்னா அப்படின்னாரு. அடுத்து சரி இவன் ட்ரெஸ் ஆசைப்படுறான்ட்டு ஆண்டவர் தோல் உடையில செஞ்சு ட்ரெஸ்ஸை கொடுத்தா, இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டுறத ஃபேஷனாக வச்சிருக்கான் பிசாசு. இப்போ நீங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிறான். ஏதோ ஒன்றுமே ஆண்டவர் சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய சொல்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இப்போ பாருங்க, மொழியை ஒன்றாக்கணும். எல்லா நாள் உலகம் முழுக்க ஒரே மொழியாக இருக்கணுன்றது தான் சர்வாதிகாரியோட ஆட்சி. கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது அலெக்சாண்டர் உலகம் முழுக்க என்ன கொண்டு வந்தார்? கிரேக்க மொழியை கொண்டாந்தார். அப்புறம் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் வரும்போது உலகம் முழுக்க என்ன கொண்டாந்தாங்க? ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தோட மொழி, ஆங்கில மொழியை கொண்டாந்தாங்க. ஆங்கில மொழிலாம் இப்போ தான் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மொழியே இல்லை எங்கேயும். அது பிசாசுடைய தன்மை. உலகம் முழுக்க ஒரே மொழி, அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரே மொழி, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் பிரிச்சது தான். அதை சேர்க்கறது அகைன்ஸ்ட் டு காட். இப்போ என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லி கடைசி காலத்தில் என்ன நடக்கணும்? அந்த பாபிலோனிய ஆவி ஸ்பிரிட் வேலை செய்யும். அது என்ன பண்ணும்? உலகம் முழுக்க ஒரு மொழி கொண்டு வரும். ட்ரை பண்ணி எப்படியாவது கொண்டு வருவான். அந்த மொழி தான் டிஜிட்டல். இப்போ நீங்க சொல்லக்கூடிய டிஜிட்டலுங்கிறது. இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் எப்படி இருக்கு? பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? பிரதர், நாங்கள் செல்ஃபோனில் தமிழில் தான் ட்ரை பண்ணுறோம். தமிழில் தான் என்ன பண்ணுறீங்க? டைப் பண்ணுறீங்க. நாங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம். ஹிந்திக்காரங்க ஹிந்தியில் டைப் பண்ணுறாங்க. எப்படி மொழி ஒன்றா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் கம்ப்யூட்டர் நம்பராக மட்டும்தான் எடுத்துக்கும். கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து மதர் டங்குன்னு ஒன்று இருக்குல்ல. மதர் டங்குன்னா தெரியுமா? என்னது? தாய்மொழி.
அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒன்று இருக்கு, மதர் போர்டுன்பாங்க. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜுக்கு பேர் என்ன தெரியுமா? பைனரிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 தான் இருக்கும், 0 1 அப்படின்னு இருக்கும். எப்படி இங்கிலீஷ்க்கு 26 எழுத்து இருக்கு, தமிழுக்கு எத்தனை? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே தமிழ் படிக்காமல் ஒரு குரூப் இருக்கு, 247 இருக்கு. ஆயுத எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆள் ரெவலேஷன் தானே எடுக்க வந்தான், ஏன் இப்போ தமிழ் பாடம் எடுத்துன்னு இருக்கிறான் அப்படின்னு. உலகத்திலே ரொம்ப அழகான மொழி தமிழ் மொழி, சரியா? அதை நம்ம படிக்கிறது நல்ல கத்தர் கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோ அழகா. பைபிளோடைய ஏஜும் தமிழோடைய ஏஜும் ஒரே வயசு. பாபிலோனில் 11 மொழி பிரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒன்று தமிழ். அந்த அவ்வளோ அற்புதமான மொழி. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே, ஏன் இன்னும் ஆசியாவிலேன்னு சொல்கிறாங்க, பைபிள் முதல்ல பிரிண்ட் ஆனது தமிழில் தான் பிரிண்ட் ஆச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கத்தர் எவ்வளவா அந்த மொழியை நேசிக்கிறாருன்னு. நீங்கள் அதை பேசுகிறதுக்கு யோசிக்கிறீங்க. பையன் தமிழில் பேசுனா, இவ்வளோ பணம் கட்டியிருக்கிற நீ தமிழில் பேசுகிற அப்படிங்கிறீங்க. மம்மின்னு கூப்பிடுங்கன்றீங்க. மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? பாடம் பண்ணப்பட்ட பணம்னு அர்த்தம். ஆனால் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் மனைவியை மம்மின்னு கூப்பிடும் போது, ஏன்னா அவரால் கூப்பிட முடியாது இல்லை, டம்மிய இல்லை. சரி, ஓகே, கவனிங்க. ஸோ அப்போது இந்த நீங்கள் என்ன மொழியில் டைப் பண்ணாலும், மொபைல்லையோ அல்லது இந்த ஐபேட்லையோ கம்ப்யூட்டர்லையோ, அது உள்ளே இருக்கிற லாங்குவேஜ் நம்பர்ஸ். ஸோ உலகளாவிய இணைக்கப்பட்டிருக்கு, டிஜிட்டல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்டர்நெட், வைஃபை. ஸோ டோட்டல் உலகமும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஆனால் பேஸ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பைனரி. பேஸ் லாங்குவேஜ் முழுக்க எதில் இருக்குது? நீங்கள் எந்த ஆப் எது பண்ணாலும் அவங்க என்ன எழுதுவாங்க? ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று எழுதுவாங்க. அந்த ப்ரோக்ராம் எதில் தான் இருக்கும்? பைனரியில் தான் இருக்கும். அதில் தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் வேறு எடுக்கவே எடுக்காது, அதோட லாங்குவேஜே அதுதான். ஸோ வேதம் சொன்னபடி இப்போ கடைசியாக உலகளாவிய ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ என்ன எதில் வச்சுருக்காங்க பேர்? நம்பரில் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, அன்னைக்கு எகிப்திய சாம்ராஜ்யம் நடந்துச்சு. யோசேப்புக்கு, எகிப்து ராஜாக்கு யோசேப்பு போய் சொப்பனம்லாம் சொல்கிறாரு. ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் லாங்குவேஜில் யோசேப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? சாப்நாத் பெனாயான்னு சொல்லி வைக்கிறாரு தானே. தானியலுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னா அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தானியலுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் லாங்குவேஜில் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? யோசிக்கிறாங்க பாருங்க. பெல்ஷாத்சார்னு பேர் வைக்கிறார். அப்போது ஒவ்வொரு ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ராஜ்யம் வரும்போது அவங்களுக்கு தங்கள் மொழியில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க. இப்போ அச்சாலுக்கு என்ன பேர் வச்சாங்க? எஸ்தர்னு. சரி, நான் உங்களை பைபிள்லேருந்து கேள்வி கேட்கல, விட்டுருங்க, சரியா? எஸ்தருங்கிறது மேதிய பெர்ஷிய பேர், அங்கே உள்ள பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு பேர் வைக்கிறாங்க. அடுத்த உலகளாகிய ஆன்டி கிரைஸ்டோடையதான ஒரு சர்வாதிகாரி, பைபிளுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் வருது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, யூரோப்பியன் யூனியன்லேருந்து வருது. அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாகவே, ஏன்னா அவங்களே ஒரு 70 வருஷமாக இருக்காங்க, கம்ப்யூட்டரும் அவங்களும் ஒரே காலகட்டம் வரும்போது, அவங்க அப்பத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மொழியில் பேர் வச்சாங்க. உலகளாவிய ஒரு மொழி பேர் வச்சாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்பரில் பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் பேரை சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் நம்பர் சொல்லுங்கப்பாங்க. ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க, இல்லை உங்கள் ஆதார் நம்பர் கேட்பாங்க, ஏதோ ஒரு. ஆனால் உங்களை ஃபஸ்ட்டு என்ன கேட்க போகிறாங்க? உங்கள் நம்பரை சொன்னால் தான் உங்கள் பேரையே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? எங்கே பண்ணாலும் ஏன் உங்களை நம்பர் கேட்குறாங்க? நமக்கு அது இப்போ பழக்கமாயிருச்சு. 20 வருஷமா நம்பரை சொல்லி 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 நமக்கு இப்போ நம்ம நம்பர் அவ்வளோதான். நம்ம பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த பேருக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் வேணா என்ன செய்யலாம்னா, உங்கள் பேரை கூட மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் ஆதார் அட்டை இருக்குல்ல, உங்கள் ஆதார் அட்டையில் போய் நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம், தெரியுமா? எதை வேணாலும் மாற்றலாம். உங்கள் அட்ரஸ் மாற்றலாம், உங்கள் பேர் மாற்றலாம், உங்கள் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒன்று மட்டும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு கொடுத்த நம்பரை மாற்ற முடியாது, அவ்வளோதான். நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், எனக்கு கூட்டுத்தொகை இந்த ஆதாரை கூட்டி பார்த்தா 7 வருது, எனக்கு அது ஒத்து வராது, எங்கள் வீட்டுக்கு நம்பர் 6 தான், 6 வரா மாதிரி ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னா வெளியே போன்றுவான். ஆர்டிஓவில் போய் கேட்டால் கொடுக்குறாங்களா இல்லையா? ஃபேன்சி நம்பர்னு கொடுக்குறான்ல. நீங்கள் ஏன் ஆதாரில் ஒரு ஃபேன்சி நம்பர் கேட்கக்கூடாது? முதல்ல 999, பின்னாடி 888, நடுவில் ஒரு 666 வரா மாதிரி கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ உங்கள் பேர் உலகளாவிய பேராக மாறிடுச்சு. உங்கள் பேரை மாற்ற முடியாது. அந்த பேர் தான் உங்கள் நம்பர்.
நீங்க பிறக்கும் போது ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க, பண்றாங்க தானே? போய் ரிஜிஸ்டர் பண்ணுன்றாங்க. அப்பவே நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் தான். நடுவில் நீங்க எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. எங்க போயும் சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு இந்த நம்பர் வேணாம், வேற நம்பர் கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. யூ ஆர் ரிஜிஸ்டர்ட், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அவங்க மொழியில உலகளாவிய ஒரு மொழியில பேர் வச்சாச்சு. கடைசி சாம்ராஜ்யத்துக்கு உங்களை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வாசிங்க, இது இப்ப நடக்கிற சம்பவம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்குது. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. யாரால? நல்ல தெளிவா வாசிங்க. நீங்களே வாசிங்க. நீங்க அகுஸ்து நீங்கல்ல, அங்க அகுஸ்தா இருக்கு, அகஸ்து தானே இருக்கு. கூவா போட்டிருக்கு, கூதான் போட்டிருக்கா? அப்ப சரி, அப்ப நான் தான் தப்பா படிச்சிருக்கேன் போல. அகஸ்து சீசருக்கு ஏன் அகுஸ்துன்னு போட்டிருக்கதுல? சரி, ஓகே, திருப்பி வாசிங்கம்மா. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று. அன்னைக்கு உலகம்னா என்ன தெரியுமா? இந்த வசனம் எழுதும் போது உலகம்னா அமெரிக்காவும் கிடையாது, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டும் கிடையாது, கண்டுபிடிக்கல. 1500களில் தான், கரெக்டானு சொன்னால் 1530களில் 40களில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்க. என்னாச்சு? இடம் பத்தலையா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, யாரும் திரும்ப வேண்டாம். அப்படியே ஒரு முன்னாடி வாங்க பார்ப்போம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். இருந்த இடத்தில் அசையப்படாது. என்ன டாக்டிஸ் பாருங்க. ஓகே, நல்லா முன்னாடி வந்துருங்க. பைபிளுக்கு இடம், பைக்கு இடம்லாம் வைக்காதீங்க, எல்லாம் எடுத்து மடியில் வைங்க. நீங்கெல்லாம் இவ்வளோ பேரும் இந்த சர்ச்சு தானா? இந்த சர்ச்சில் உள்ளவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். நான் இந்த நீங்கள் எல்லாருமே வா. நேற்று 2 நாள் எங்கே போனீங்க? யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? பரவாயில்ல, கடைசி நாள் முடிச்சு வைப்போன்னு வந்திருக்கீங்களா? எஸ்வே, பரவாயில்ல. உங்கள் சர்ச்சு மீட்டிங்கே நீங்களே வராட்டி எப்படி? சரி, அப்புறம் நான் ஏதாவது சொல்லி பாஸ்டர் கோச்சுக்க போகிறாரு. என் மக்களை நானே திட்டுறதில்லை, நீ எப்படி கேட்ப அப்படின்ட்டாங்கன்னா கஷ்டம். உங்களுக்காக தான் மீட்டிங் வைக்கிறாங்க, நீங்கள் தானே வரணும். ஆமாம்ல, சரி பார்ப்போம், பார்த்துக்குங்க. அப்புறம் வருகை வரும்போது லேட்டாக வர போறிய. சரி, வாசிங்க பார்ப்போம். 2:1. இந்த சகோதரர்கள் சைட்லேயும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களேன். இப்போவே அந்த டைட் ஃபுல்லாகிடுச்சு. சகோதரிகள் வந்தால் கொஞ்சம் பின்னாடி அந்த பக்கம் உட்காந்துப்பாங்க, இடம் இல்லை இங்கே. ஓகே, அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க வந்தாங்கன்னா. குட், தேங்க்யூ ஸோ மச். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களில் நீங்க அவங்ககிட்ட கொடுங்க. அந்த அம்மா அப்புறம் போகும்போது என்னை கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகிறது? வாசிங்க சிஸ்டர், நீங்களே வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று. அன்னைக்கு உலகம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 அமெரிக்கா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு உள்ள உலகம்னா 3 கண்டம் தான். ஆப்பிரிக்கா, இந்தியா, ஐரோப்பா 3 தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அந்த புரிதல் வரணும். ஸோ அந்த 3 கண்டத்துக்குள்ள அகஸ்துராயன் சொல்றாரு, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயன் என்ன செய்யறாரு? ஒரு கட்டளை போடுறாரு, எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, குடிமதிப்பு எழுதுங்க, அவங்கவுங்க ஊர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்றாரு. எல்லாரும் அவங்க ஊர்ல போய் என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் யோசேப்பு என்ன பண்றாரு, நாம இதை இந்த ஆங்கிள் மட்டும் விட்டுட்டோம். இதுல யோசேப்பு மரியாதை கூட்டிட்டு இயேசு கிறிஸ்துவ பெத்லகேமுக்கு போனாரு, சத்திரத்தில் இடம் கிடைக்கல, இதோட விட்டுட்டோமே ஒழிய எதனால் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நல்லா கவனிங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே தப்பா போயிடும். நான் சொல்ல புரியுதா? மக்கள் தொகை இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு எடுத்துட்டு போகும்போதே அந்த ஊர்ல 10 குழந்தை பிறந்துரும், 4 பேர் செத்து போயிடுவான். ஸோ கரெக்டான கணக்கு நமக்கு வரவே வராது மக்கள் தொகையில். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆஸ்பர்னு ஒரு டேட் போடுவாங்க, இந்த தேதியின் படி அப்படின்னு போடுவாங்களே ஒழிய நமக்கு அந்த தேதியின் படி தான் இருக்கும், இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இது அதல்ல. குடிமதிப்பு எழுதுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தரும் போய் அவங்கவுங்க ஊரில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்கவுங்க ஊருக்கு போகணும், போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டளை போடுறாரு. இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்,
இயேசு முதலாவது வருவதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. எல்லாரும் போய் அவங்க ஊர்ல என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் திருப்பி இப்ப நடக்குது. உலகம் முழுக்க எல்லா ஜனங்களையும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ நம்ம ஆதார் வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? குடும்பமா போய் எடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் ஃபேமிலியா போய் எடுத்தோம். அதைத்தான் யோசேப்பு செஞ்சார். இன்னைக்கு ஃபேமிலியா கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்றாரு. அதே மாதிரி தான் நாம இன்னைக்கு ஆதாருக்கு எடுத்தோம். முதலாவது முறை குடிமதிப்பு எழுதி முடிக்கும் பொழுது இயேசு பிறந்தார். இரண்டாவது முறை குடிமதிப்பு எழுதி முடிக்கும் போது இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. ஸோ இப்போ அதுக்கான வேலை நடக்குது. அதான் சாலமோன் சொல்றாரு, முன்பு எது நடந்ததோ அதை தான் இப்பவும் நடக்கும். எதுவும் ஒன்றும் புதுசாக நடக்க போறதே இல்லை. ஸோ குடிமதிப்பு இப்போ நம்ம எழுதுறது எல்லாமே அத்தனை பெரியும் வேர்ல்டு வைடு உலகளாவிய ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய அமெரிக்காவிலிருந்து சின்ன தீவு இங்கே இலங்கை வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஜனங்களை நம்பருக்குள் கொண்டு வராங்க. இப்போ நம்பருக்குள் இல்லாத நாடுகளையும் நம்பருக்குள்ள கொண்டு வராங்க. 1 2 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எங்கே போனீங்கனாலும் கார்டு தான். எந்த இடத்துக்கு போனாலும் கார்டு. ஸோ வேதம் சொன்னபடியே நம்ம அத்தனை பேருக்கும் முத்திரை, நாமம், இலக்கம் 3 கொடுத்தாச்சு. 2வது பாயிண்ட், இந்த இலக்கத்தை 18வது வசனம் வாசிங்க. 13 18 வாசிங்க. வெளிப்படுத்தல். இதிலே ஞானம் விளங்கும். ம், அந்த மிருகத்தின் லக்கத்தை ம், புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். ம். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கும்? 666 இருக்கும். இந்த 666 கணக்கு பார்த்தா தான் தெரியும், கணக்கு பார்க்காட்டி தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது எதுவா இருக்கும்? அந்த அந்த நாமத்தின் லக்கத்தை, அந்த பேருக்கு வரக்கூடியதான நம்பரைன்னு அப்படி இருக்கு. அப்படிதானே இருக்குது. இதிலே ஞானம் விளங்கும். புத்தியுடையவன் கணக்கு அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இல்ல, அந்த அது வசனம் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. 18. இதிலே ஞானம் இதிலே விளங்கும். ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை ம், புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். ம். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய நம்பர், மிருகத்தின் லக்கத்தை, அந்த அரசாங்கம் கொடுக்கிற நம்பரை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்ப நம்பர் கொடுத்தாச்சு. நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. அப்ப இந்த நம்பரை நம்ம கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்தா 666 வரும். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள 666 கொண்டாந்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட என் கணக்குக்கு 40-50 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? டச் ஸ்கிரீன் போன் யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க. பட்டன் போனா 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. எல்லாம் மாட்ட போறீங்க, நாங்கள் மட்டும் என்ன செய்ய போறோம்? தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாரும் இருக்கோம் இல்லையா? ஆனா இப்போ நீங்க இதுக்கு போறீங்க, ரேஷன் கடைக்கு போறீங்க, ரேஷன் வாங்குவீங்க தானே? வாங்குவீங்களா? கைரேகை வைப்பீங்க தானே? அப்புறம் என்ன, அதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் பயந்துட்டேன், 2 பேர் தப்பிச்சிருவாங்க போல அப்படின்னு. ஏன்னா இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, எங்க போனாலும் சிஸ்டம், கம்ப்யூட்டர், எங்க போனாலும் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உலகம் முழுக்க கம்ப்யூட்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டருடைய தலையெழுத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் அதில் இருக்கும். எங்கே போனாலும் அதான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கும், ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் இல்லாமல் எதுவுமே இல்லை. வெப்சைட் அப்படின்னா, வெப்னா சிலந்தி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்னா சிலந்தி வலை, அல்லது அதில் இருக்கக்கூடியதான தளம், வலைத்தளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இன்டர்நெட், சர்வதேச வலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பாருங்க வலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. வலை போட்டிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வலை யாருக்கு வீசுவோம்? எதை இறைய பிடிக்கணுமோ, மானுக்கோ மீனுக்கோ வலையை வீசுவோம், வீசி பிடிப்போம். அப்போ வலைக்குள்ள யார் இருப்பா? நம்ம எதை இறையா பிடிக்க விரும்பணும் அது எதில் இருக்கும்? வலைக்குள்ள இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் எதில் இருக்கீங்க? வலைத்தளத்தில் தான் இருக்கீங்க, அப்படிதானே? அதை சந்தோஷமா வேற சொல்லுவீங்க. இன்னும் நெட்டில் எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் ஆன்லைனில் தான் இருப்பார் அவர். அதில் ஒரு பெருமை சந்தோஷம் இருக்குல்ல, இன்டர்நெட். அப்போ நம்ம எல்லாருமே 24 ஹவர்ஸ் இப்போ எதில் வந்துட்டோம்? உங்களுடைய மொபைல் டேட்டா எப்பவும் ஆன்ல தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதில் தான் இருக்கிறீங்க? ஆன்லைன் வலையில் தான் இருக்கீங்க. யாராவது ஃபோன் பேசுகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமா? நம்ம இல்லவே இல்லை. நம்ம அத்தனை பேரும் மொபைல் டேட்டா வச்சுருக்கிறோம். ஒரு சிலர் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சாதுரியமான ஆள்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஃபோன் ஆனில் தானே இருக்குது. ஃபோன் ஆனில் தானே இருக்குது. அதில் நம்ம என்ன நினைக்கிறோம்? மொபைலில் நான் இல்லை, மொபைல் டேட்டாவில் இல்லை. ஆனால் இல்லை, ஆனால் உங்கள் ஃபோன் சேட்டலைட்டோட கனெக்டில் தான் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு சர்வீஸே இருக்காது இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வானத்தில் நிறைய சேட்டலைட்ஸ் வச்சுருக்கிறோம்.
இந்த சேட்டலைட் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பருக்குள்ள, அதாவது உங்களுடைய நம்பர், ஆதார் நம்பருக்குள்ள இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கு கொடுப்பாங்க. இதுல எப்படி 666 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருடையதான வலைத்தளத்துக்கும் தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா www. அது இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஒரு பீரியட்ல நாங்க கம்ப்யூட்டர் வந்த புதுசுல www டைப் பண்ணணும். இப்போ அதெல்லாம் இல்லை, தானாவே எடுத்துக்கோம். www அதுவே எடுத்துக்கோம். www என்ன முதல்லனா வேர்ல்டு வைட் வெப், அதான் ஷார்ட் ஃபார்ம், உலகளாவிய வலை. உலகம் முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு வலை வீசப்பட்டிருக்கு. அந்த வலையோடையதான ஷார்ட் ஃபார்ம் தான் www. இந்த டபிள்யூடைய நம்பர் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு நம்பர் இருக்குது. தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. எண் கணிதம் அப்படிம்பாங்க. இந்த நம்பர் என்னன்னு சொல்லி போய் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சால்டியன் மெத்தட்னு பேர் இங்கிலீஷ்ல. என்னது பேரு? சால்டியன் மெத்தட். சால்டியன்னா வேற ஒன்றும் இல்லை, பாபிலோனிய முறைன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பாபிலோனிய ராஜாவுக்கு பேரு நேபுகாத்நேச்சாருக்கு சால்டியன் கிங்னு இருக்கும். பாபிலோனுங்கிற இன்னொரு வார்த்தை தான் சால்டியன். அந்த அந்த முறையில் டபிள்யூக்கு 6ன்னு இருக்கு. எங்கெங்க இருக்குது, எங்க போய் படிக்கலாம் அப்படின்னா, எங்கேயும் போவேனா, உங்க வீட்டில் டெய்லி கேலண்டர் இருக்கா? கிறிஸ்தவ கேலண்டர் இல்லை. கிறிஸ்தவ கேலண்டர் உங்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு கேலண்டர். ஆமா தானே? அதில் எந்த கவர்மெண்ட் ஹாலிடேவும் இருக்காது. நீங்கள் அதை திருப்ப போகிறதும் இல்லை. ஜனவரி மாதம் கொடுத்தோன்னா வாங்கி கொண்டு போய் மாட்டினீங்கன்னா அதை டிசம்பர் வரைக்கும் திருப்ப போகிறது இல்லை. அது அப்படியே தான் தொங்க போகுது. கேட்டால் வாக்கு தம்பியை சரி ரைட் இருந்துட்டு போட்டோம். டெய்லி கேலண்டர் இருக்கா? இல்லை. அதையாவது கிழிக்கலாம். டெய்லி கிழிப்பீங்களா? அந்த கேலண்டருக்கு பின்னாடி பாருங்க, நிறைய இது இருக்கும். இந்துக்கள் பண்டிகை, கிறிஸ்தவர்கள் பண்டிகை, அரசாங்க விடுமுறை, அப்புறம் எல்லாம் ஹாரோஸ்கோப்பு எல்லாமே இருக்கும். அதில் போய் பாருங்க, எண் கணிதம்னு கீழே கடைசியாக ஒன்று இருக்கும், நம்பர்ஸ் போட்டிருக்கும். A to Z வரைக்கும் போட்டு அதுக்கு கீழே அதோட நம்பர்ஸும் போட்டிருப்பாங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இக்கு 5, எஃப்க்கு 8, அப்புறம் யூவி டபிள்யூ இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 666ன்னு இருக்கும். ஒவ்வொன்றத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதில் டபிள்யூக்கு 6 என்று இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நைட் பாருங்க, அதில் இருக்கும். அப்போ wwwனா என்ன? 666. அது ஆல்ரெடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இது ஒரு வகை. இது ஒன்று தான். இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒன்று இந்த நம்பரை கணக்கு பார்க்க கடவன். பைபிள் என்ன சொல்லுது? புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய காலத்தில் எல்லாருக்கும் ஆதார் கொடுக்கும்போது 16 இலக்கமாக கொடுத்தாங்க. இப்படி 16 டிஜிட் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா 14 டிஜிட் கொடுத்தாங்க எல்லாருக்கும். என்ன கொடுத்தாங்க? 14 டிஜிட். அப்போ 14 டிஜிட் கொடுக்கும்போதே நாங்கள் சொன்னோம், இது 14 இல்லை 16 கொடுக்குறது தான் கரெக்டு. ஏன்னா 16 கொடுத்தா தான் 666 வரும். இப்போ உங்கள் கையில் செல்ஃபோன் நம்பர் இருக்கா? எத்தனை டிஜிட் இருக்கு? நல்லா சவுண்டாக சொல்லுங்க. 14. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? +9 ஒன்று இருக்கா முன்னாடி? அதை சேர்க்கணும்ல. அதை சேர்த்தா தானே வெளிநாட்டில் இருந்து கூப்பிட முடியும். உலகளாவிய தொடர்பு கொள்ளணும்னா +91 அது டிஃபால்ட்டாக வேணும். ப்ளஸ்னா என்ன? 00ன்னு அர்த்தம். 0091 உங்களோட 10 டிஜிட். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 14 டிஜிட் ஆச்சு. இதே மாதிரி தான் ஆதார்லையும் 14 டிஜிட். இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஆதார்லாம் 14 இருக்கும் பழசில். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை 16 இலக்கமாக மாற்றினாங்க. இப்போ வர புது ஆதார்லாம் பாருங்க, விஐடின்னு ஒன்று கீழே இருக்கும். இந்த ஆதாருக்கு கீழே என்ன இருக்கும்? விஐடி. அதில் என்ன போடுங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேர். விஐடினா அதாவது வெளியே உங்கள் கையில் 12 இலக்கம் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் 16 இலக்கம் இருக்கும். ஆல்ரெடி உங்கள் நம்பரை 16 இலக்கத்துக்கு என்ன செஞ்சாச்சு? மாற்றியாச்சு. இது பேப்பரில் வந்த செய்தி. 14 இலக்கத்தில் மாற்று அடையாள எண் ஆதார் எண்ணை வழங்குவதற்கு பதில் 16 டிஜிட்டில் கொடுத்தாச்சு. இந்த 16 டிஜிட் தான் கரெக்ட். இன்னொன்று கவனிச்சு பாருங்க, உங்கள் கையில் டெபிட் கார்டு இருக்கா? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா? எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? எத்தனை இருக்கு? பார்த்தது இல்லையே. கார்டு கிடைச்சதே பெரிய விஷயம். அதை நம்ம எடுத்துக்கொண்டு போய் யூஸ் பண்ணுறதோட சரி. ஆரம்பத்தில் 14 டிஜிட் தான் வந்துச்சு. அப்புறம் 15, 16 ஆகி இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு உங்ககிட்ட? 16 டிஜிட் நம்பர் இருக்கும். எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, உலகளாவிய எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பார்த்தாலும் எத்தனை டிஜிட் இருக்கும்? 16 டிஜிட். உங்கள் ஆதார் எத்தனை டிஜிட்? 16 டிஜிட். இப்போ உங்கள் செல்ஃபோன் எத்தனை? நல்லா சவுண்டாக சொல்லுங்க. அதெல்லாம் 15 மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாருங்க, இது ட்ராயில் கொடுத்தது. 11 இலக்க மொபைல் எண்கள் விரைவில் வழங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது கொடுத்தாச்சு. இப்போ உங்களது 11னா
ப்ளஸ் 91 போட்டால் அது ஒரு 4 15 ஆச்சா? இதையும் 16 ஆக்குவாங்க. இதில் என்ன செய்வாங்க? 16. அப்போ உங்கள் செல்ஃபோன் 16, உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் 16, உங்கள் ஆதார் 16, இந்த எல்லா 16ஐயும் மாற்றி ஒரு 16ஆக மாற்றிடுவாங்க. எப்படிங்க மாற்றுவாங்க? ஒரு 16 எப்படி மாற்ற முடியும்? செல்ஃபோன் ஒன்றில் இருக்குது, ஆதார் ஒன்றில் இருக்குது, பேங்க் ஒன்றில் இருக்குது. இதெல்லாம் ஒரு 16ஆக மாற்ற முடியுமா? மாற்றியாச்சு. உங்களை எல்லாத்தையும் ஆதாரோட இணைக்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் கொண்டு போய் எதோட இணைக்கணும்? ஃபஸ்ட்டு எப்போ இணைக்க சொன்னாங்க தெரியுமா? ஒரு 11, 12, 20 வருஷத்துக்கு முன்னாடி 2008ன்னு நினைக்கிறேன். கேஸோட இணைக்க சொன்னாங்க. அப்போ தான் கேஸ் மானியத்தில் கிடைக்கும்னாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் கேஸ் வந்து 300-400 ரூபா இருந்துச்சு. அப்போ மானியத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதார் வாங்கினா தான் உங்களுக்கு கேஸ் மானியத்தில் கிடைக்கும்னாங்க. இப்போ எல்லாருக்கும் கேஸ் இல்லை. இருக்கா இல்லையா? கேஸே கிடையாது. இப்போது எல்லாம் லேட்டாக கிடைக்குது. 30 நாள், ஒரு மாதம், 2 மாதம் ஆகுது. இப்போ கவனிச்சு பாருங்க, அந்த கேஸ் வாங்கிறதுக்கு நீங்கள் போய் மானியம் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆதார் இணைக்கணும்னு சொல்லி ஒரு 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 ட்ராப் வச்சாங்க. இப்போ நம்ம போய் என்ன பண்ணோம்? கேஸை வாங்கிறதுக்கு உள்ளே போனோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து மானியத்தை கையில் கொடுக்க மாட்டேன்னாங்க. சொன்னாங்களா? ஞாபகம் இருக்குதா? எதில் போடுவேன்? நாங்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் போடுவேன். நாங்கள் இப்போ அக்கௌண்ட் எல்லாரும் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அத்தனை பேர் என்ன ஓப்பன் பண்ணணும்? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க? ஆதார் கேட்டாங்க. இப்போ ஆதார் கீழே என்ன வந்துருச்சு? கேஸும் வந்துருச்சு, அக்கௌண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இப்படியே தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போன உடனே அங்கே எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் நம்பர் கேட்டாங்களா? ஏன்னா ஓடிபின்னு ஒன்று வரும். இப்போ ஆதார் கீழே என்ன வந்துருச்சு? செல்ஃபோன் நம்பர். செல்ஃபோனும் வந்துருச்சு, பேங்க்கும் வந்துருச்சு, ஆதாரும் வந்துருச்சு. எல்லாத்தையும் இணைச்சாச்சு. எல்லாத்தையும் இணைச்சி 16 இலக்கமாக மாற்றியாச்சு. இப்போ நான் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சொல்கிறேன். இதெல்லாம் வெளிநாட்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும், ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் இந்தியா வச்சு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இணைச்சி உங்களுக்கு இனிமேட்டு ஒரு கார்டாக மாற்றுவாங்க. இனிமேட்டு ஒரு கார்டாக மாற்றுவாங்க. அது எப்படிங்க? இப்போ உங்கள் வேலட், உங்கள் பர்ஸில் பாருங்கள், மினிமம் ஒரு 3லேருந்து 5 கார்டு இருக்கும். எல்லார்ட்டையும் இருக்குது தானே? ஒரு பேங்க் கார்டு இருக்கும், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், ஒரு ஆதார் அட்டை இருக்கும், ஒரு பேன் நம்பர் இருக்கும், இருக்குது தானே? ஒரு மினிமம் 5 அட்டை இருக்குதா? எல்லா அட்டையும் ஒரு அட்டையாக மாற்ற சொல்லிட்டாங்க. அத்தனையும் என்ன பண்ணாச்சு? அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா அட்டையோடைய ஆதாரம் இணைக்க சொன்னாங்க. உங்கள் பேன் நம்பர் இணைக்க சொன்னாங்க, உங்கள் பேங்க்கு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ், எது வாங்கினாலும், பாஸ்போர்ட்டு எது வாங்கினாலும் என்ன வேணும் உங்களுக்கு? ஆதார் நம்பர் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு ஆதாருக்கு கீழே என்ன வந்துருச்சு? எல்லாத்தையும் இணைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் இங்கே இருக்கு பாருங்க, ஒரே நம்பர். இது நம்ம இணைச்சது, இத்தனை கார்டையும் நம்ம இணைச்சது. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் இணைப்பு, அப்புறம் நீட் தேர்வுக்கு ஆதார் கட்டாயம், எல்லாத்தையும் இணைச்சாங்க. ஒன்றொன்னா இணைச்சு, இத்தனை அட்டையும் ஒன்றா இணைச்சு, இப்போ நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன் கார்டு சிஸ்டமில் கொண்டாந்தாச்சு. எப்போ? 2018-19 என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம். ஒரு நாடு ஒரு கார்டு அங்கே இருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க, இப்போ இது வந்துச்சா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகளை ஒரே அடையாள அட்டையாக மாற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் திடீர்னு கோவிட் உள்ள வந்துருச்சு 2019. இந்த ஒர்க் அப்படியே என்னவாயிருச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. கோவிட் உள்ள வந்தோன்னா ஒர்க்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. கோவிட்ல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான உலகத்தில் என்ன ஆயிட்டாங்க? 2 கோடி பேர் செத்துட்டாங்க. எவன் செத்தான் எவன் இல்லைன்னு கணக்கு இப்போ நமக்கு தெரியாது. இப்போ தான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி நம்ம எல்லாரையும் ஒரு அடையாள அட்டைகளை கொண்டு வருவாங்க. இப்போ திருப்பி இந்த சிஸ்டம் கொண்டு வரும்போது, நேற்று ஒரு வார் பார்த்தோம்ல, நேற்று ஞாபகம் இருக்கா? 3rd வேர்ல்டு வார். அது இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அதுலேயும் கோடிக்கணக்கானவங்க செத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோவிட்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு சைனாவில் நமக்கு சொல்லவே இல்லை. WHO ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை அவங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு போய் அரசாங்கத்தில் செத்தவங்க கணக்கு தான் இருக்கு. இப்போ கோவிட்ல பல நாடுகளில் வந்து கிராமங்களில் செத்தவங்களை தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த அக்கௌண்ட்லாம் இல்லை, இப்போ எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி பழையபடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, கோவிட் என்பது ஒரு சோகமான சம்பவம். ஆனால் அதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு. வருகைக்கான ஒரு காலம் தாமதமாச்சு. எல்லாரையும் ஆண்டவர் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடின்னு இருக்குல்ல. ஸோ சுவிசேஷன் திருப்பி சொல்கிறதுக்கு நான் நம்புகிறேன், கோவிடுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறது, வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க கோவிடுக்கு பிறகு. அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் ஒன்று வரும். இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வரும்.
புரியுதா உங்களுக்கு? அதை ஒட்டியும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது உலகளாவிய என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எல்லாரையும் செட் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் நினைக்கும் போது வார் வந்துடும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் யுத்தம் நடக்கும். இப்போ எப்படி கோவிட் வந்துச்சு, இப்போ திருப்பி ஒரு பேண்டமிக் ஆரம்பிக்க போகுதுன்றாங்க. ஹன்சா வைரஸோ என்னமோ சொல்றாங்க, அது வரப்போகுதுன்றாங்க. வருதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஒரு வைரஸ் கண்டிப்பாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாம் நடக்கும் பொழுது திருப்பி ஒரு பெருமளவில் மக்கள் தொகை குறையும். திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஒரு செட் பண்ணுவாங்க. அப்போ செட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி உங்களுக்கு அட்டை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க? அட்டை கொடுக்க மாட்டாங்க. அட்டைக்கு பதிலாக வேறொன்று தருவாங்க. அதுக்கு பேர் தான் ஐடி 2020. இங்க இருக்கு பாருங்க, ஐடி 2020. இது உங்களுக்கு தருவாங்க. இதுக்கு பேர் தான் பயோ சிப் அப்படின்பாங்க, வெரி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனால் சிப் இதுக்கு பேர். இந்த சிப்பை தான் உங்களுக்கு போட போறாங்க. இந்த சிப்பு இப்போ 2020 பில்கேட்ஸ் ரெடி பண்ணிட்டாரு. அதனால தான் அதுக்கு பேர் ஐடி 2020. இது பில்கேட்ஸ் ரெடி பண்ணது. இந்த சிப்பை அவர் என்ன சொல்றாருன்னா, இதை கையில் போட்டாச்சுன்னா, இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி நிறைய சொல்கிறேன். அடுத்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்கள் வலது கைக்கும் நெத்திக்கும் போட போகிறாங்க. ஆனால் இந்த சிப்பை ஏன் உங்களுக்கு போடுறாங்க? இந்த சிப்பை போடுறதன் மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல, இந்த எல்லா அட்டையிலையும் பாருங்கள் காமனாக ஒரு விஷயம் இருக்கும். இதில் எல்லாமே மாறி இருக்கும். முத்திரை மாறி இருக்கும், முத்திரை மாறி இருக்கும், லாங்குவேஜ் மாறி இருக்கும், இமேஜ் மாறி இருக்கும், எல்லாம் மாறி இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று காமனாக இருக்கும். என்ன இருக்கு? ஒரு சிப்பு காமனாக இருக்கு பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் சிப்பு இருக்கு பாருங்க, எல்லாமே காமனாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷமாக கோவிடை ஒட்டி அதுக்கப்புறமோ அல்லது ஒட்டியோ கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வாங்குற எல்லா கார்டுலையும் சிப் இருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் வந்த பேங்க் கார்டில் சிப் இருக்காது, மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் தான் இருக்கும், பின்னாடி சிப் இருக்காது. அதுக்கப்புறம் வந்த கார்டில் தான் என்ன வந்துச்சு? சிப் வந்துச்சு. ஆரம்பத்தில் உள்ள டிரைவிங் லைசன்ஸில் எதுவுமே இருக்காது, ஆனால் இப்போ என்ன இருக்கு? சிப் இருக்கு. ஆரம்பத்தில் வந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரி இருக்கும், சின்ன புக்கு மாதிரி. இப்போ என்ன இருக்கு? ஸ்மார்ட் கார்டு இருக்கு. அதில் என்ன இருக்கு? ஒரு சிப் இருக்கு. எல்லா அட்டையிலையும் இப்படி ஒரு சிப் வச்சு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற பேங்க் கார்டில் சிப் இருக்கு. அடுத்து கொடுக்க போகிற ஆதார் கார்டில் என்ன இருக்குது? சிப் வச்சு கொடுப்பாங்க. அடுத்து கொடுக்கக்கூடியதான டிரைவிங் லைசன்ஸில் சிப் இருக்கு, ரேஷன் அட்டையில் சிப் இருக்கு, எல்லாத்துலேயும் இப்படி சிப் வச்சு கொடுத்தாச்சு. இந்த சிப்பு அப்படின்னா என்ன? இதை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது இல்லாம, அட்டையில் இல்லாமல் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கோம்? சிப் கார்டு, ஃபோன். இந்த நம்பரோட எதை நீங்கள் இணைக்க போறீங்க? ஆதாரோட ஃபோன் நம்பரையும் இணைக்க போறீங்க. ஆனால் ஃபோன் நம்பர் ஆக்டிவேட் ஆகுது அல்லது ஃபோன் நம்பர் வேலை செய்யுதுன்னா அதுக்கு அடிப்படை என்ன வேணும் தெரியுமா? இந்த சிம் கார்டு வேணும். இது இல்லாவிட்டால் உங்கள் ஃபோனு எத்தனை 1000 ரூபாவோ லட்சமாக இருந்தாலும் சரி, சில ஃபோன்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க, சில ஃபோன் 30,000 40,000 சொல்கிறாங்க. எந்த ஃபோனாக இருக்கட்டும், பட்டன் ஃபோனோ டச் ஃபோனோ எதுவானா இருக்கட்டும், இந்த சிம் கார்டு இல்லாட்டி என்ன செய்யாது? வேலை செய்யாது. சிம்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? SIM அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிம்மு, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாரு, உங்களை கண்டுபிடிக்கிற கருவி அது உள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த கருவிக்கு பேர் கண்டுபிடிக்கிற கருவி, அதான் ஷார்ட்டாக சிம்மு. நீங்கள் சிம்முன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் என்ன செய்யலை தெரியல. நீங்கள் போய் தமிழில் கேட்டு பாருங்க. இனிமேட்டு சிம்மு வாங்கும் போது கடைக்கு போயிட்டு சிம்மு காட்ட வரும்போது என்ன கேட்கணும்? தமிழில் கேட்டு பாருங்க, என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று தரவும். இல்லை, அதான் அதோட அர்த்தம், ஆக்சுவல் ஃபேக்ட் அதான். என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று தருவோம். அவர் கொடுத்துருவார். அடுத்து என்ன கேட்பீங்க? வாங்கின உடனே இந்த சிம் கார்டை வாங்கினோன்னு என்ன கேட்பீங்க அவரை? எப்போ இது என்னை எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னு அர்த்தம். ஆக்டிவேஷனா என்ன? டவர் வந்து உங்களுக்கு கால் வரதானே ஆக்டிவேஷனு. என்னை எப்போ கண்டுபிடிப்பீங்க? அவர் சொல்கிறாரு ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்வீங்க திருப்பி? கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க, சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணுங்க, அதானே சொல்கிறீங்க. இப்போ உங்கள் வாயால் நீங்கள் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கீங்க, வாக்கு மூலம் நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக என்னை கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்க முடியலன்னா திருப்பி இன்னொரு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி என்னை நீங்கள் கண்டே பிடிக்கலையே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், டவரே வரமாட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் வந்த உடனே ஆமாங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு, அவ்வளோதான். அப்போது உங்களை கண்டுபிடிக்கிற கருவி தான் என்னது? சிம்.
இப்போ இந்த சிம் உங்களை எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் எங்கேருந்தோ கூப்பிடுறாரு, இவ்வளோ கூட்டம் இருக்கு இல்லையா? எப்படி உங்கள் ஃபோனுக்கு கால் வருது? கரெக்டாக உங்கள் நம்பரை போட்ட உடனே இந்த ஒரு செல்ஃபோன் அசியூம் பண்ணிங்களேன், இந்த ஒரு ஃபோன் இருக்குது, உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, கூப்பிடுறவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அவரும் கூப்பிட்றாரு, இதுலேருந்து எந்த ஒயர் கனெக்ஷனும் போல தானே, எந்த தொடர்பும் இல்லை, போகலை. எப்படி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வருது? த்ரூ சேட்டலைட் வழியாக வருது இல்லையா? இவ்வளோ கும்பலுக்கு நடுவில் அது என்ன பண்ணுது? உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்குது பாருங்க. எப்படி கண்டுபிடிக்குது பார்த்தீங்களா? அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மிக முக்கியமான கருவி அது அந்த சிம் கார்டு. கவனிங்க, இது ஷாங்காயில் வெளியிட்டதான ஒரு வீடியோ. எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்றது இதான் சேட்டலைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதான் சேட்டலைட். இந்த மாதிரி ஏறக்குறைய 3000 சாரி இப்போலாம் எங்கேயோ போயிருச்சு, கிட்டத்தட்ட 20,000 30,000 சேட்டலைட், 1,00,000 சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்களாம். எலான் மாஸ்க் சொல்கிறாரு, மேலே அடிச்சுக்க போகிறாங்க இப்போ இனிமேட்டு, அங்கே ஆக்சிடென்ட் ஆக போகுது, அந்த அளவுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இப்போது ஒவ்வொரு சிட்டிக்கு மேலேயும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சேட்டலைட்டுக்கு பேர் ஐ ஆன் த ஸ்கைன்னு பேர். அப்படின்னா என்ன? வானத்தில் ஒரு கண் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரேல் பண்ணியிருக்கு, இப்போ இந்தியா கூட பண்ணியிருக்கு, நிறைய நாடு பண்ணியிருக்காங்க ஐ ஆன் த ஸ்கை அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ கருமேகம் இருந்தாலும் சேட்டலைட் அதை ஊடுருவி உங்களை பார்க்கும். இப்போ சமீபத்தில் பாருங்கள், ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குதுல்ல, அந்த ஈரானிய தலைவர்களை குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறாங்களா பங்கருக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சேட்டலைட். அந்த சேட்டலைட்லேருந்து அந்த இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் நம்பரை கண்டுபிடிக்குதுன்னு, நம்பரில் அவரோட பிளட் குரூப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருடைய பிளட் குரூப் ஒன்று இவங்ககிட்ட இருக்கும், அந்த பிளட்டில் குரூப்பில் இருக்கிறவர் எங்கே இருக்கிறாரு, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அவருடைய பசங்க எல்லாம், அதில் அவர் எங்கே இருக்காருன்னு பர்டிகுலராக பார்த்து அடிக்கிறான் இஸ்ரேல்காரன். இப்போ அப்படி தான் அந்த ஈரானிய சுப்ரீம் லீடர்லாம் அடித்தாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கண்டுபிடிக்கிற அந்த சேட்டலைட் ஐயா அந்த ஸ்கைபாங்க அது மேலே இருக்குது, இப்படி தான் உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வந்து ரோட்டில் வந்து இந்த கார் நிற்கிது, அதோட நம்பர். இப்போது அந்த சிட்டிக்கு மேலே தான் அந்த சேட்டலைட் இருக்குது, சரியா? அந்த சிட்டிக்கு மேலே அந்த சேட்டலைட் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ அந்த காரே தெரியாது உங்கள் கண்ணுக்கு, அப்படி தானே? இதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போது அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற 360 டிகிரியில் யாரை வேணாலும் அது போய் பிக் பண்ணும். இது வந்து நமக்காக என்ன பண்ணுறாங்க, நமக்குன்னா அவங்க வெளியிட்ட வீடியோக்காக ஸ்லோவாக அவங்களுக்கு காட்டுறாங்க. இவ்வளவும் ஒரு செகண்டில் நடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த அம்மா போகுது, அந்த அம்மாவை அவங்க என்ன கையில் சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி. இப்போ இதை விட அட்வான்ஸ்டாக போயிருச்சு. 6Gக்கு வந்துட்டோம், நம்ம 5G எல்லாம் முடிச்சு 6Gக்கு வரோம். இப்போ பாருங்கள், அந்த 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 சிட்டிக்குள்ளே ஒரு ஒரு போட்டோ அல்லது ஷிப்போ ஒன்று போகுது. அதோட நம்பரை எப்படி அவங்க செக் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நம்பரை அவங்க எப்படி அழகாக ட்ரேஸ் பண்ணுறாங்க பாருங்க. தெரியுதா? இப்படித்தான் உங்களுடைய கார் நம்பர் 2 வீலரை செக் பண்ண முடியும். இப்போ நல்லா கவனிச்சிங்களா? ஆர்டிஓவில் முந்தி மாதிரி நம்ம நம்பர் பிளேட் வாங்க முடியாது. நம்பர் பிளேட் அவங்களே தான் கொடுக்குறாங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் கருவி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தூரம் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள உங்கள் வண்டியை என்ன பண்ணிடலாம், காணாமல் போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் போய், ஆனால் என்னென்னா நமக்கு ப்ரொசீஜர் தான் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் கொண்டு போய் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவர் 2-3 நாள் கழித்து வர சொல்லுவார். ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை கொண்டு போயிட்டு நம்ம ஆன்லைனில் கொடுக்கணும், வெப்சைட்டில் அவங்க அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராசஸ் தான் கஷ்டம். ஆனால் நினச்சா இமிடியேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அத்தனையும் அந்த சிப்பு உங்களுடைய நம்பர் பிளேட்டில் இருக்குது. காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், தெரியுமா? நீங்கள் லாக் பண்ணிட்டா கூட ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸி சிப்புன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே இருக்குது காரில். அதை எங்கே போனாலும் கண்டுபிடிக்கலாம். வித்தின் மினிட்ல கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்குன்ட்டு. பெங்களூரில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் இருந்த ஒரு காரை வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னான். அப்போது கொண்டு போயிட்டாங்க. இது நடந்தது சில வருஷங்களுக்கு முன்பாக. அந்த கார் போன உடனே கார் காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இமிடியேட்டாக அவங்க சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த கார் எங்கே போகுதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அந்த கார் போகிற அந்த ரூட்டில் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த கலர் இந்த நம்பரோட ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு, இத்தனை நிமிஷத்தில் உங்கள் செக் போஸ்ட்டுக்கிட்ட வரும், அதை வந்தவொடனே பிடிச்சிக்கோங்கன்ட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சில மினிட்ல பிடிச்சிடலாம் உங்கள் காரை. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கண்காணிக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் போட்ட உடனே கனெக்ட் ஆகுது இல்லை? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்?
வாட்ஸ்அப்போடைய ஓனர் எங்கே இருக்காரு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஸோ அதோட சென்டர் எங்கே இருக்குது? சேட்டலைட்டு அமெரிக்கன் ஆப்ரேஷன், அது அங்கேருந்து வருது. ஆனால் நீங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? இந்தியாவிலேருந்து கூப்பிடுறீங்க. ஆனால் கால் இப்போ சேட்டலைட்டுக்கு போய் எங்கே போகுது? நீங்கள் கூப்பிட்ற எந்த நாட்டுக்கும் போகுது தானே? வாட்ஸ்அப்பில் எந்த நாட்டுக்கு போகுது? எவ்வளோ நேரத்தில் கனெக்ட் ஆகுது? ஒரே செகண்டில் கனெக்ட் ஆகும். ஒரு செகண்டுக்குள்ளே கனெக்ட் ஆகும். எப்படி முடியுது? வாட்ஸ்அப்போடைய சென்டர் பாயிண்ட்டு அமெரிக்காவில் இருக்குது. அவனுடைய ஆப்ரேஷன் முழுக்க அமெரிக்காவிலேருந்து இருக்குது. சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டான் மேலே. நீங்கள் கூப்பிடுறீங்க, அவனுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு செகண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, போட்ட உடனே கிடைக்குது, நெட்வொர்க் சூப்பராக இருக்குது, அப்படி தானே சொல்கிறீங்க? போட்ட உடனே என்ன செய்யுது? கிடைக்குது. போட்ட உடனே கிடைக்குதுங்க, நல்லா செம்மையாக இருக்குது நெட்டு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிஎஸ்என்எல் தான். எப்போ போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியவே தான் இருக்கும். அது உங்களை கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்என்எல் பிடிக்கல, ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்திகிறிஸ்து வரும்போது பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அவன் வந்து தடுமாற போகிறான்னா இந்தியாவில் தான் தடுமாற போகிறான். நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், அந்திகிறிஸ்துன்னு ஒருத்தன் ஒரு நாட்டை பார்த்து பயப்படுறான்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். அவன் நினச்சிப்பான், இவனுங்க என்ன பிடிக்காம இருந்தால் சரி. ஏன்னா இப்போ இவனுங்க எந்த நேரத்தில் எதை பண்ணுவானுங்கன்னு இந்தியாவில் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், எது நடக்குதுன்னு நமக்கே தெரியல. கடைசியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், நடந்தது நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அப்படின்னு போயிட வேண்டியது தான். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேறொன்று நடக்கும். வேறொன்று நினைப்பீங்க, வேற ஒன்று நடக்கும். இனிமேட்டு நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. இந்த நாட்டில் யோசிச்சிங்கன்னா தொலைஞ்சிங்க, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும், என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்ட்டு. நான் அதுலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். 2026 மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் எதையும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா யோசிச்சதானே டென்ஷன் ஆகும் நமக்கு. நம்ம ஏன் யோசிப்பானே? எதையும் யோசிக்க வேண்டாம். பைபிளை படித்தோமா, ஆண்டவரை பற்றி யோசித்தோமா, அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு எதை பார்த்தாலும் மண்டை சூடாகுது நமக்கு. அதனால் நீங்கள் மே 4னா எதையும் நினச்சிக்கலையே, நானும் எதையும் சொல்லலை, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம பாட்டு பைபிளை வாசித்தோமா, ஜெபம் பண்ணமான்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்திகிறிஸ்து வந்து டென்ஷன் ஆக போகிறான், அது மட்டும் நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். ஆமாம், ஒன்று நினச்சிக்கிட்டு வருவான், இங்கே வேற ஒன்று நடக்கும். அவன் கடைசியாக வந்து பிடிக்கிறது இந்தியாவாக தான் இருக்கும். அவன் சொல்லிடுவான், இவனுங்களை பிடிக்க முடியாது, எனக்கு ரொம்ப நல்லவனெல்லாம் இருக்கானுங்க, அதனால் விட்டுருவான்னு விட்டாலும் விட்டுருவான். கவனிங்க, இப்போது நம்மளை இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு செகண்டுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சிப்பு தான் உங்கள் கையில் வைக்க போகிறாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ID 2020ன்னு சொல்கிறதான இதுக்குள்ளே வச்சு உங்களுடைய வலது கையிலையோ நெத்தியிலையோ போட போகிறாங்க. இதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. இது 2020லேயே ரெடி. 2020லேயே என்ன பண்ணிட்டாங்க? ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி வைப்பாங்க பாருங்க, இப்படி பாருங்க, இந்த அவங்க எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்க. மொத்தமே 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வச்சுருவாங்க. அந்த அம்மாவுக்கு வைக்க போகிறாங்க பாருங்க, அவ்வளோதான். இப்போ வச்சாச்சு. இப்போ அவர் கையில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்கேனர் கருவி. அங்கே ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே, ஸ்கேன் பண்ண உடனே அந்த கைக்குள்ளே இருக்கிற, அதாவது இப்போ உங்கள் கார்டுக்குள்ளே இருக்குல்ல டீடைல்ஸ், உங்கள் கார்டில் இருக்குல்ல எல்லா டீட்டெயிலும் சிஸ்டமில் வந்துடும், எதிரில் இல்லை அதுலேயே வந்துடும். இது பழைய மெத்தட். இப்போ புது மெத்தடில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எதிரில் உள்ள சிஸ்டமில் உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இப்போ இது உள்ள என்ன இருக்குது? உங்கள் அட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்குது. மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3ம் இருக்குது. இது இப்போ எங்கே இருக்குது? அந்த அம்மாவுடைய வலது கையில் இருக்குது. வெளிப்படுத்தல் 13:17 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இந்த சிப்போடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். ஒரு நல்ல பாசுமதி அரிசி இருக்குல்ல, அந்த அளவு தான் இருக்கும். இதை அப்படியே தூக்கி உங்கள் கையில் வச்சுருவாங்க. இப்போ இது என்ன செய்ய போகிறாங்க, இது எப்படி வைக்க போகிறாங்க, இது எப்போ நடக்கும்ன்றதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வலது கையில் நெத்தியிலே வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போ ரெடியாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 3rd வேர்ல்டு வார் இப்போ நம்ம வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வார் வரும்போது இதை எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடுவாங்க. எப்படி சட்டம் போடுவாங்க, யாரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கான ப்ராக்டிஸை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா போது செஞ்சு பார்த்தாங்க. அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டோம், நாங்கள் நல்லபடியாக கீழ்ப்படிவோம் அப்படின்னு. என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா உங்களுக்கு வேக்சின் ஒன்று போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா?
1 2ன்னு போட்டாங்கல்ல, வேக்சின் 1 ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் போட்டாங்கல்ல. சரி, இப்போ நீங்க வேக்சின் போட்டுட்டீங்க இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க வேக்சின் போட்டேன்னு சொல்றீங்க, போட்டிங்களா இல்லையாங்கிறத எதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது? வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு தானே? அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? காட்டணும். வேலைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக, அதுவும் கவர்மெண்ட் ஒர்க் போகிறவங்களாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? வேக்சின் சர்டிஃபிகேட் போட்டிருக்கணும். காலேஜ் போகிறவங்கலாம் போட்டிருக்கணும். பப்ளிக் பொது இடத்துல கூடுறவங்களாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் போட்டிருக்கணும். ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் என்ன வச்சுருக்கணும்? வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம அதை கேரி பண்ணோம். எப்படி கேரி பண்ணீங்க எல்லாரும்? அதை எப்படி எடுத்துகிட்டு போனீங்க? பெரும்பான்மையானவங்க ஃபோனில் வச்சுருந்தாங்க, அப்படி தானே? கொஞ்சம் பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க. பெரும்பான்மையானவங்க எதில் வச்சுருந்தாங்க? ஃபோனில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் எதோட இணைக்கப்பட்டிருந்துச்சு? உங்கள் ஆதாரோடு கூட இணைக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி ஆதாரோட எல்லாம் இணைச்சிருக்காங்க இந்த வேக்சின். இப்போ இது இருந்தால்தான் நீங்கள் வெளியே வர முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போக முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் எந்த காரியத்தையும், ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க தானே? இப்போ அதே தான் இப்போ செய்ய போகிறாங்க. அது வந்து ஒரு ட்ராமா, ப்ராக்டிஸ், ரிகல்சர். உலகளாவிய, திருப்பியும் சொல்கிறேன், இது இந்தியா பண்ணுச்சு அதெல்லாம் இல்லை, இது உலகளாவிய எல்லா நாட்டிலையும் பண்ணாங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேக்சினை இந்தியா ஒன்று தயாரிச்சிச்சு. கோவேக்சின்னு சொல்லி இந்தியா ஒன்று தயாரிச்சது. அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு ஆரம்பத்தில் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டான்? ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் கோவிஷீல்டு ஒன்று கொடுப்போம், நீ அதைத்தான் போடணும். அவன் ஒன்று வச்சுருந்தான், ஃபைசர், கோவிஷீல்டு இதெல்லாம் வச்சுருந்தான், அதை தான் போடணும், உன் இஷ்டத்துக்குலாம் தயாரிக்கூடான்ட்டான். எவ்வளோ ஒரு சர்வாதிகாரம் வருதுன்னு நல்லா கவனிங்க. இப்போ இந்தியா சொல்லிச்சு, எங்ககிட்டே என்ன இருக்கு? மருத்துவம் இருக்கு, நாங்கள் அதை தயாரிக்கிறோம்னு சொல்லி கோவேக்சின் தயாரித்தோம். அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க வெளிநாட்டுக்கு. கோவேக்சின் போட்டால் வெளிநாட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான். கடைசியில் அப்புறம் போராடி என்ன பண்ணிட்டோம்? கோவேக்சின் போட்டாலும் போகலான்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, அதன்படி நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் வெளியே போக முடியும், வர முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, WHO உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் இந்த நாங்கள் கொடுக்கறதான இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த கொரோனா நேரத்தில் உங்களால் ஒரு டோலோ 650 போய் வாங்க முடியாது கடையில். ரூல் போட்டாங்க, அப்படிதானே போட்டாங்க? டோலோ 650 வாங்க முடியாது, கம்பல்சரி அதுக்கு என்ன வேணும்? பிரிஸ்கிரிப்ஷன் வேணும், பர்மிஷன் கொடுத்தா தான் வாங்கணும். இப்போ அதை விட ஸ்ட்ராங்காக போடுறாங்க. அதை விட ஸ்ட்ராங், நீங்கள் எதையும் போய் மருந்து வாங்க முடியாது. மருந்து மட்டுமல்ல, கடையில் போய் கூட எதையும் வாங்க முடியாது. அத்தனை பேர் கையிலையும் இப்படி ஒரு சிப் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையாக என்ன யூஸ் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் ஜிபே கொண்டு போயிட்டீங்க. 80 to 90% என்ன வந்துருச்சு? ஜிபே. நம்ம கேஷ் ஹேண்டில் பண்ணுறதே குறைஞ்சிருச்சு, 20% தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் திடீர்னு ஒன்று சொல்லுவாங்க, கேஷ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, எல்லாரும் அவங்க கேஷை கொண்டு போய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, 24 மணி நேரம் டைம், 48 மணி நேரம் டைம், 1 வாரம் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் போடுவீங்களா மாட்டீங்களா? உங்கள் கையில் இருக்கிற கேஷ் எல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, இனிமேட்டு ரூபா நோட்டு செல்லுபடி ஆகாதுன்னு ஒன்று சொன்னாங்கன்னா செய்வீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் செய்வீங்க. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு செய்யல, செஞ்சீங்களா இல்லையா? இதையும் செய்வோம், வேற வழி இல்லை. கோவேக்சின் சர்டிஃபிகேட், வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வெளியே வரணும், செஞ்சோமா இல்லையா? இதெல்லாம் 500 ரூபாய் செல்லாது, செஞ்சோமா இல்லையா? அவங்க 8 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, செஞ்சோமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறோங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டாந்துட்டாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெயின் தீம் பயம். இல்லைன்னா உனக்கு எதுவும் கிடைக்காது, அதை விட ஒன்று யூஸ் பண்ண போகிறாங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கரம். நீங்கள் வேற என்ன கூட சமாளிச்சிருவீங்க, உன் பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்காதும்பாங்க. நீங்கள் அத்தனை பேரும் காலி. ஏன்னா நீங்கள்லாம் சோறு கிடைக்குதோ இல்லையோ, ஸ்கூல் கிடைக்காட்டி டென்ஷன் ஆயிடுவீங்க இல்லையா? ஏன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பிள்ளைய நாளைக்கு கலெக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு பயங்கர கனவு இருக்குது. பிள்ளைக்கு ஸ்கூல் இல்லைன்னா எதிர்காலத்தில் பிள்ளை எங்கே நிற்கும்? நடுத்தெருவில் நிற்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பயத்தை அவன் என்ன பண்ண போகிறான்? யூஸ் பண்ண போகிறான். யூஸ் பண்ணி, உன் பிள்ளைக்கு படிப்பு வேணுமா, உன் பிள்ளைக்கு சிப்பு போடு, உனக்கு வேலை வேணுமா, இந்த சிப்பு. நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே, இதை எல்லாத்தையும் போய் டிஜிட்டலாக மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் பணம் எப்படி 80% டிஜிட்டலாக கார்டாக மாறிச்சோ, ஃபோனாக மாறிச்சோ, அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் என்ன மாற்றிடுறோம். அத்தனையும் ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, அதே மாதிரி எல்லாமே ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முடியாது நான் சொல்ல போகிறீங்க. வேறு வழியும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போடத்தான் போகிறாங்க. இது எல்லாமே ரெடியாக இருக்கு.
வெளிப்படுத்தல் 13, 16, 17க்கு உலகம் இப்பொழுது 100% ரெடியா இருக்கு. நான் சொல்றது இப்ப இல்ல, 2010ல இருந்து. நான் கடைசி அந்த ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. 2010ல இருந்து இந்த பூமி ரெடியா இருக்கு, எல்லாருக்கும் போட தொடங்கியாச்சு. ஸோ வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை என்னவாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப கோவிட்ல அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்க போனாலும் இந்த மாதிரி உங்க வலது கையிலயோ நெத்தியிலையோ இந்த சிப்பை வச்சிருவாங்க. சிப்பை வச்சுட்டு நீங்க உள்ள நுழையணும்னா இப்ப எப்படி ஐடி கார்டு காட்டுறீங்க, கழுத்துல போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி ஐடி கார்டு கையிலயோ நெத்திலையோ காட்டணும். காட்டினாதான் நீங்க போகவே முடியும். அங்க இருக்கு பாருங்க, இது இப்பவே பிராக்டிஸ்ல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்கள் இப்ப என்னவா இருக்குது, நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல இதுல சில டிராபேக்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. என்ன இருக்குது, இப்போ இந்த சிப்பை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க, சிப்பு போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது நாம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, போட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம் இப்படிலாம் நம்ம சொல்லும் போது அவங்க அதுக்கு வேறு ஒரு விதத்தை கையாள போறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, உங்க செல்போனையே தூக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்க, உங்க செல்போனை தூக்க போறாங்க. எப்படி தூக்க போறாங்க கவனிங்க. இப்போ துபாயில கொண்டாந்தாச்சு. இதுதான் இப்போ துபாயோடைய நிலைமை. இங்க பாருங்க, இது இப்போ துபாயில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்கெட் மொபைல் ஃபோன்ஸ். இங்க இருக்கு பாருங்க, ஃபர்கெட் மொபைல் ஃபோன்ஸ், கெட் ரெடி டு பி சிப். உங்களுக்கு சிப்பு போடுவதற்கு நீங்க என்னவா மாறுங்க, ரெடி ஆகுங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறோம், சிப்பு போட போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன செய்வாங்க கவனிங்க. இது வந்து FCR, ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காட்டுவாங்க பாருங்க. இப்போ இவர் போய் கடையில் வாங்குறாரு. இப்போ அவர் எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. கொண்டு போயிட்டு கொடுத்தாரு, முகத்தை மட்டும்தான் வைக்கிறாரு, ப்ராசஸிங், பேமெண்ட் ரிசீவ், அவ்வளோதான். இப்போ அவர் பணத்தை கொடுக்கவே இல்லை, எதுவும் செய்யவே இல்லை. சில நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது யோசிக்கிறோம்ல, ஏன் திடீர்னு இப்படி நடக்குதுன்னு. நான் எப்பவுமே நினைப்பேன், எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கும். தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த உலகளாவிய டிஜிட்டல் இருக்குல்ல, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்டாக 2 சிட்டியை வச்சுருந்தாங்க, 2 நாடு தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் டாப்பாக கொண்டு வந்து நம்பர் 1 இடத்துக்கு 2 நாடு வந்துச்சு. ஒன்று துபாய், இன்னொன்று ஆஸ்திரேலியா. இப்போ முழுவதும் எது தாக்கப்பட்டிருக்கு, இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் அதிகப்படியாக எது தாக்கப்பட்டுச்சு, துபாய் தான் தாக்கப்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க வந்து இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பின்னோக்கி போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தான் நடக்கும். ரெடியாக இருக்கும், ஆனால் கர்த்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், டைம் எடுத்துப்பார். எதுக்குன்னா, அவருக்கு ஒரு எண்ணிக்கை நிறைவாக வேண்டியிருக்கு உலகத்தில். அவர் சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்குது. அது வரைக்கும் இவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களை கொண்டாந்து நம்ம மேலே போடுறதுக்கு கொஞ்சம் ஆண்டவர் டிலே டைம் எடுக்கிறார். ஆனால் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை நமக்கு சொல்கிறாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அவங்களை கொண்டாந்து உங்களுக்கு போட விடாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ துபாய் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த அடி வாங்க இப்போவும் வாங்கியிருக்கு, முந்தினத்தையும் ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்லோ ஆகுது. ஸ்லோனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் முந்தி. இப்போ துபாய் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட்டே கொடுக்க வேண்டாம் துபாயில். விசா எடுத்துட்டிங்கன்னா போதும், நேராக போய் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா போதும், அது டோட்டலாக உங்களை என்ன பண்ணிடும், ஸ்கேன் பண்ணிடும், அதுவே அப்ரூவல் கொடுத்துரும். ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்குலாம் இந்தியாக்குள்ளே நுழையிறீங்கன்னா இமிகிரேஷன் ஒன்று இருக்கும், அங்கே ஒருத்தர் விசாரித்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஸ்டாம்ப் பண்ணுவார்ல. அப்படி ஒரு ஸ்டாம்ப்பு சிங்கப்பூர்லேயும் இருக்காது, துபாயிலையும் இருக்காது. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும் 2 பக்கமும். நீங்கள் நடுவில் போய் நின்னா போதும், டோட்டலாக ஸ்கேன் பண்ணோம். உங்கள் பேரில் விசா எடுத்தாச்சான்னு பார்க்கும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அது இவ்வளோ எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்ல நடக்கும். 30 செகண்ட்ஸ் தான். அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம், அப்ரூவல்னு போயிடுவோம். இது துபாயிலையும் உண்டு, சிங்கப்பூர்லேயும் உண்டு. இப்போ தான் இங்கே முழுக்க ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க துபாய் முழுக்க பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்கள் செல்ஃபோனை உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, சிக்னல் கிடைக்கல, அது கிடைக்கல, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. உங்கள் செல்ஃபோனை எடுத்துட்டு இந்த செல்ஃபோனில் சிம் கார்டு இருக்குல்ல, அதை உங்கள் உடம்புல இந்த சிப்பாக போட்டுட்டு உங்கள் உடம்பையே செல்ஃபோனாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும், ஆனால் நீங்கள் ஃபோன் இல்லாமையே பேசுவீங்க. நாங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னா நடக்குமான்னு கேட்குறீங்களா? கவனிங்க, இது பிபிசியில் வந்தது. இப்போ பாருங்க, இப்போ இந்த அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுமா அப்படின்றாங்க.
அவங்க அம்மா எதுக்குமா நீ தான் எதிரிலே இருக்கிறிய, நீ கால் பண்ணுமா எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எடுத்து பொண்ணு நம்பரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. இப்போ அந்த பொண்ணு ஃபோன் ஆன் பண்ணுது பாருங்க, அவ்வளோதான். அப்படின்ட்டு இப்படி பண்ணோடனே ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன விஷயம்? ஆமாம் இதான் எனக்கு கேட்குதே, ஃபோனில் கேட்குது பாரு, நான் பேசுறது உனக்கு ஃபோனில் கேட்குது பாரு அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஏஞ்சி போய் பேசும் பாருங்க. இப்போ நான் தான் ஃபோனுங்குது. எனக்கு வந்து என் கை தான் ஃபோன், எனக்குள்ளே எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு கையில் பேசுது, நல்லா கவனிங்க. இப்போ அவங்க அம்மா அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கரும் சிம் கார்டும் அந்த பொண்ணு உடம்புல இருக்குது. இப்போ காட்டுவாங்க பாருங்க. இப்போ கட் பண்ண பாருங்க ஃபோனை, அவ்வளோதான், ஃபோன் கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுடைய கையை காட்டும் பாருங்க, எங்கே இருக்குது பாருங்க, அதான் ஃபுல்லாக உடம்பு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, கையில் ஸ்பீக்கர் இருக்கும், இங்கே இருக்கு பாருங்க ஸ்பீக்கர், அதான் ஸ்பீக்கர், அவ்வளோதான் முழுக்க. இப்போ எல்லாம் ரெடி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இந்த சிப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. உடம்புல சிப்பை வச்சுட்டு உங்களை முழுக்க முழுக்க இன்டெகிரேட்டட், அதாவது உங்களை முழுக்க முழுக்க ஒரு ஃபோன் மாதிரி மாற்றிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் முழுக்க முழுக்க எதை தான் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? ஃபோனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் எதை யூஸ் பண்ணுறீங்க? ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. எது எடுத்தாலும் ஃபோன் தான். நீங்கள் கால் பேசணுமா ஃபோன், ஃபோட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா ஃபோன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே எது தான் இருக்குது? ஃபோன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து பையனுக்கு ஸ்கூல், அவனுக்கு செல்ஃபோனில் தான் வீட்டில் என்ன சொல்கிறது, ஹோம் ஸ்கூல் எல்லாமே பண்ணுறீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அதுதான் வருது. ஸோ இந்த ஃபோனை அப்படியே உங்களை மாற்ற போகிறாங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ துபாயில் சிப்பை உடம்புல வைக்க தொடங்கியாச்சு. உங்களுடையதான உடம்புக்குள்ளேயே ஃபோன் வைக்க தொடங்கியாச்சு. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய கார்டை இவர் கையை வச்சு அதை சார்ஜ் பண்ணிட்டார். கார்டு இப்போ உடம்புக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா அது கையில் சிம் கார்டு இருக்குது, அவருக்குள்ளே அந்த சிப் இருக்குது. இப்போ போய் அவர் கடையில் எப்படி பே பண்ண போகிறாருன்னு பாருங்கள். இது எல்லாமே இப்போ உள்ள டெக்னாலஜி. நான் சொல்கிறது 2023லேருந்து 26க்குள்ள. இப்போ அவர் போய் ஒரு பொருள் வாங்குறாரு. இங்கே பாருங்க, கையடி வச்ச உடனே போதும், பே பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கரெக்டாக பாருங்க, ஆண்டவர் சொன்ன வலது கையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆண்டவர் சொன்னபடியே 100% கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளிப்படுத்தல் 13:16 நீங்கள் வேணான்னு சொல்லவே முடியாது. இது உலகளாவிய, திருப்பியும் சொல்கிறேன், நேற்று ஒரு கவர்மெண்ட் பார்த்தோம்ல, யூரோப்பியன் கவர்மெண்ட், இப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதான் வரும், ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, எல்லா நாடும் ஒரே யூரோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே பணம். அப்படி சேர்த்துட்டா காமன் மணிங்க, இந்த வேரியேஷனே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா பணம் வந்து டாலரோட கம்பேர் பண்ணால் 95 ரூபா 100 ரூபா கிட்ட போகுது இப்போ, இல்லையா? இப்போ திடீர்னு யூரோ சொல்லுது, நமக்கு அந்த டிஃபரன்ஸ்லாம் வேணாம், 1 யூரோனா 1 ருபி ஒரே காமன் அப்படின்னா ஒத்துப்போமா மாட்டோமா? நம்ம இமீடியட்டாக ஒத்துப்போம். ஆனால் அவன் ஒன்று சொல்லுவான், இனி ருபீஸ் கிடையாது யூரோ. ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா? பேரை தான் மாற்ற போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உலகளாவிய ஒரே பணம். இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற 28 நாடு அதை ஒத்துக்குச்சு. 29 நாடு இப்போ ஏற்றுக்கொள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே உலகளாவிய ஒரே கரன்சி, ஒரே கவர்மெண்ட், ஒரே பார்லிமெண்ட் எல்லாம் உருவாகுது. அதற்கான முன் நடவடிக்கை தான் இது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஜிபேன்னு சொல்கிறீங்க. ஜிபே எங்கே இருக்குது கம்பெனி? கூகுள் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்கு கூகுள். நீங்கள் அந்த கம்பெனி வழியாக தான் பணத்தை அனுப்புறீங்க, அந்த கம்பெனி வழியாக தான் பணத்தை வாங்குறீங்க. முந்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் உள்ள பேங்க் வழியாக அனுப்புவீங்க, இந்தியாவில் உள்ள பேங்க் வழியாக வாங்குவீங்க. இப்போ இந்தியாவில் உள்ள பேங்க்குக்கு நீங்கள் யார் வழியாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்கா கம்பெனி வழியாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அவன் ஒன்னே ஒன்று சொல்ல போகிறான், நாங்கள் கொடுக்குறதான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீயாக ஒரு ஹாட் பேக் கொடுக்குறேன்னா நீங்கள் உடனே போட்டுருவீங்க. நீங்கள் ஃப்ரீன்ட்டாலே எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள்லாம்? உங்களுக்கு கொடுக்குறவன் யாரு, அவனால் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறாலே இல்லை. ஃப்ரீன்னா உடனே என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இமீடியட்டாக கொடுத்துருவீங்க. நான் சொல்கிறது உடம்ப சிப்பு. நீங்கள் வேறு எதோ கொடுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
நீங்கள் எதையுமே யோசிக்காத ஆள். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவன் சொல்ல போகிறான், நீங்கள் இப்போவே கூகுள் பேல போய் பாருங்க, உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கான். டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்குது, ரிவார்டுன்னு சொல்கிறான். அதே மாதிரி கூகுள் காரனோ அல்லது யூரோ காரனோ சொல்ல போகிறான் நாளைக்கு இருந்து, இதை வாங்குற உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கினா ஒரு கார்டு ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக தருவோம், அது ஃப்ரீயாக தருவோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃப்ரீயாக தராமலாம்டா, அது எப்படிடா உனக்கு ஃப்ரீயாக தர முடியும், அதுக்கு செலவாகுமே, அது சும்மா இரு, அவன் சொன்னா செய்வான் அப்படின்னு யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்கள் யாரை? யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்கள் அவன் யூரோ கொண்டு கொடுத்தானா வாங்கத்தான் போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய வலது கையில் நெத்தியில் அவன் என்ன பண்ண போகிறான்? ஒரு சிப்பு ஒன்று போடத்தான் போகிறான். இப்போ வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் ரெடியாக இருக்குது நம் கண்களுக்கு முன்பாக. கர்த்தர் சொன்னது இனி நீங்கள் போட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்ன முடியாது? போட மாட்டேன் நீங்கள் சொல்லவே ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா வச்சுருக்காங்க? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது பாருங்க, சிட்டிசன்ஸ் டோன்ட் ஹாவ் அப்சல்யூட் ரைட் ஓவர் தேர் பாடிஸ். அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு என்ன இல்லை. இது எதுக்காக வந்துச்சுன்னா, எல்லாருடைய கைரேகையும் கேட்டு வாங்குறாங்க. இந்த கைரேகைன்றது என்னது? நம்முடைய தனிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன். இது உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போ இதை யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதான் நீங்கள் பத்திரம் வாங்குறது, வீடு வாங்குறது, எதுவாக இருந்தாலும் எதுதான் வைக்க போகிறீங்க? இதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது இன்டர்நெட்டில் யார்கிட்ட வேணாலும் போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆதார் நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. எவனாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையும் கொடுப்பீங்க. அப்படி தானே? ஆதார் அப்படி தானே கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆதார் கொடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ போதா? உங்கள் கைரேகைலாம் போகுமா? எல்லாம் போகும் தானே. அப்போ என்ன போட்டாங்க, கேஸ் போட்டாங்கன்னா, இது எங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் போகுதே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நாங்கள் அதை என்ன செய்யலாம்? ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்கள் ஆளுகை செய்யலாம். இப்போ கைரேகை, கண் கருவிழி எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, அத்தனையும் இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு போடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? போடத்தான் போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. போடாட்டி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியாது? சபைக்கு தெரியாது. நம்ம வாசப்படி வரைக்கும் தலைக்கு மேல கத்தி நிக்குது. ஆண்டவர் சொன்னது தலைக்கு மேல நிக்குது. ஒரே ஒரு வார் தான் பாக்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற வார் இது முடியும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போடுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி செல்போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, எப்படி வந்து ஸ்மார்ட் போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிபே மாதிரி அதே மாதிரி இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உலகளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய வலது கையிலும் நெத்தியிலையும் போடணும்பாங்க. ஏன் வலது கையில் நெத்தியில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறது 2 அர்த்தம், 2 காரியம் அதுக்கு இருக்குது. ஒன்று, ஏற்கனவே உங்கள் இடது கையில் ஒரு மார்க் இருக்குது தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அம்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ பாதிப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு மார்க்காக போட தொடங்கினாங்க, லெஃப்டில் போட தொடங்கினாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக போடுறது இல்லை. இப்போ பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாக போடவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வலது கையில் போடுவாங்க. இந்த இடது கையில் போட்டது ஏற்கனவே இருக்குது. ஸோ கம்பல்சரி ஒரு மார்க் எங்கே வரணும்? வலது கைக்கு வரணும். இது நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட். 2வது மிக முக்கியமானது, நம்ம உடம்புல இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணுற ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா? எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க, இஎம்என்னு என்னமோ சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல இருக்குது. அது நம்ம உடம்புல 2 இடத்துல நல்லா இருக்குதுன்றாங்க. சிப்பை வச்சாச்சுன்னா சேட்டலைட்டோடைய கனெக்ட் பண்ணலான்றாங்க. அந்த 2 இடம், ஒன்று கை, இன்னொன்று நெத்தி. ஏன் கையும் நெத்தியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் தான் நார்மலாக வைக்கிறது ஈஸி, எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறது குறிப்பாக வலது கை தான் ஈஸி. ஆனால் கை இல்லாதவங்க இருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் கையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெத்தி இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான்?
இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, நெத்தி தான் ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ். உங்களை போய் எங்கே நின்னாலும், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு மனுஷனை இப்போவே இந்தியாவில் நெத்தியை பார்த்து கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. புரியுதா புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை நெத்தியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யார், எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க கூட கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஏன்னா நெத்தி தான் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ் இல்லையா? அப்போது அந்த நெத்தியில் தான் என்ன செய்ய போகிறாங்க, இந்த சிப்பை வைக்க போகிறாங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அத்தனையும் 100% ரெடியாக இருக்குது. ஸோ இது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய 2010 இதுக்கானதான வேலைகள் நடக்குது. கவனிங்க, இது 2010 வந்த பேப்பர். நாங்கள் அப்போவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 2010 வந்த பேப்பர். அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அரசு கொடுக்கிறது ஆதாரம், ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். 2000 இப்போ கீழே கீழே படிக்க முடியுதா, அது எப்போன்னு வந்தது, எப்போன்னு இருக்குதா, கீழே குட்டியாக இருக்கு பாருங்க. 2010 மே மாதம் வந்தது. மேவோ அக்டோபர்லேயே இருக்கும், அக்டோபர் மாதம் வந்தது. இது அப்போ உள்ளதான பேப்பர். அது மாதாந்திர பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல, ஒரு செக்குலர் மேகசினில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ அவங்க போட்டதான ஒரு ஆர்டிக்கல். அதுவும் என்ன ஆர்டிக்கல்னா, தொழில்நுட்பம் அப்படின்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி, அந்த 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 டைட்டிலுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த கொண்டு உங்களை என்ன செய்ய போகிறாங்க, கண்காணிக்க செய்ய போகிறாங்க 24 hours. இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோனில் உங்களை கண்காணிக்கும் போது ஒன்று நீங்கள் செய்யலாம், இந்த செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்கள் சிம் கார்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டு செல்ஃபோனை தூக்கி உடச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தாண்டி இப்போ நீங்கள் செல்ஃபோனையும் தூக்கி போட முடியாது, சிம் கார்டையும் தூக்கி போட முடியாது, உங்கள் உடம்புலையே இந்த சிப்பை வச்சுருவாங்க. ஸோ உங்களை 24 hours கண்காணிப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, இன்னொரு விஷயம் இப்போ செஞ்சுருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த செல்ஃபோனில் பேசுகிறீங்கல்ல, இந்த செல்ஃபோனில் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா? எங்கே ஆகும், எங்கே ஆகும், செல்ஃபோன்லேயே ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செல்ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணி பேட்டரி எடுக்கலாம், தெரியுமா? இப்போ எந்த செல்ஃபோன்லையும் என்ன எடுக்க முடியாது, ஏன் எடுக்க முடியாது? அந்த டெக்னாலஜி அப்போ தான் இவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல்ஃபோன்லேருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரியம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை 24 hours கண்காணிக்கிறதுக்கான இன்னொரு வேலை அது. அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்கள் நம்மளை இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லா ஃபோனுக்குமே பேக்கில் ஓப்பன் பண்ண முடியாது. சிம் கார்டு மட்டும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். மற்றபடி இது உள்ள எதையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டான். காரணம், இது உள்ளேயே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகுது, இது இருக்கிறதுலே த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது, இருக்கிறதுலே டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது இல்லாமல் ஆனால் இருக்கவும் முடியாது உங்களால். இப்போ இது இல்லாமல் ஒரு லைஃப்பை யோசித்து பாருங்கள், தீந்தீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யாருக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க, இப்போ நம்பர் தானே கொடுத்து வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நம்பர் தானே கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னை கூப்பிடுங்க உடனடியாக, எல்லாத்துக்கும் நம்பர் தான், எங்கே போனாலும் நம்பர் தான். இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஸ்கூலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஃபோன் இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி நான் சொல்கிறது கைவிடப்பட்ட பிறகு சொல்கிறேன், வருகை வந்துருச்சு, போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் அன்றைக்கே, இதெல்லாம் கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் தான், இதை தூக்கி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அப்போ எப்படி உங்களை தப்பி போகாத காலம் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனே உங்களுக்கு இருக்காது, உங்கள் உடம்புக்குள்ளேயே சிப்பை வச்சுருவாங்க. 24 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். தூக்கத்திலேருந்து போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் 12 செகண்டுக்கு ஒரு கேமராவில் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. 12 செகண்டுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுவே குறைவு. இப்போ அதிகமாக சிசி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் சிட்டி. ஏதாவது ஒரு கேமரா நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க.
அதே மாதிரி இன்னொரு சிட்டி ஷாங்காய், சைனால. எந்த திருடனையும் 10 நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிருவாங்க அவங்க. எந்த வழியா போனாலும் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி டோட்டல் சிட்டியுமே சிசிக்குள்ள இருக்குது, க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியே போனா தான் இந்த நிலைமை இருந்துச்சு. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில நீங்க வீட்டுக்குள்ள தேவனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் செய்ய முடியாத வேலையை இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு? அவன் ஆட்சியில நீங்க தேவனை தேடவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை. என்னங்க அப்படின்னா, இப்போ உங்க வீடு முழுக்க ஸ்மார்ட் வீடா மாறிக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுக்குள்ள வைஃபை கனெக்ஷன் இருக்குதா? பெரும்பாலான வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? வைஃபை கனெக்ஷன். ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஃபோன்கிட்ட பேசுறீங்கல்ல, ஃபோனில் பேசல, ஃபோன்கிட்ட பேசுறீங்கல்ல. சிரி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, அப்புறம் ஜெமினின்னு ஒன்று வச்சிருக்காங்க, எல்லாம் பேசுறீங்கல்ல. இது என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க உங்களை? இப்போ உங்க வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதா? இப்போ ஹாய் சிரி அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுது இல்லை, திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லை. அப்போ நீங்க பேசுறதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்க வீட்டில் பேசுறது எல்லாமே என்ன ஆகும்? இது கவனிச்சுக்கிட்டு இருக்குது, உள்ள இருக்குது. இதை இப்போ எல்லாத்தையும் தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இதை தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. என்னன்னா ஸ்மார்ட் ஹோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோனு, வைஃபையு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, எல்லாத்துக்குள்ளுமே ஏஐன்னு ஒன்று கொண்டாந்துக்கிட்டு இருக்காப்பா எல்லாத்துக்கும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துடும், வைஃபை கனெக்ஷனுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? ஒன்று அதுவே பேசிக்கும். இப்போ ஏசி ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னா அந்த ஏசியில் இருக்க ஏஐ வழியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே வாட்ச் பண்ணுற அந்த காரியம் இருக்கும் வைஃபை மூலமாக. அதுவே சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு அதுவே பண்ணிட்டோம். உங்களுக்கே அப்போ தான் தெரியும் அந்த ஆள் வந்த பிறகு. என்ன சார் விஷயம்? இல்லை உங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஃபால்ட்டாக இருக்குது. இல்லை நான் ஒன்றும் சொல்லலையே, இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுவே அதை என்ன பண்ணிக்குது? ஷெல்ஃபாக சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். இப்போ அது ஏஐ ஹோம்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை வாட்ச் பண்ண தொடங்கிருச்சு. சைனாவில் இப்போ ரூல் போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே ப்ரேயர் நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறத? முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் தான் சொல்லிடுவான், அந்த வீட்டில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவான். இப்போ அப்படி அல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்கிற கருவி முழுவதும் வருகிறது. 100% நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் 24 hours. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. 24 hours நீங்கள் என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் பேசுறது ரெக்கார்ட் ஆகும், யார் கூட பேசுகிறீங்களோ ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகம் பார்க்காத உபத்திரவ காலம், இது வரைக்கும் வந்ததுலேயே தி வஸ்ட் கவர்மெண்ட். நேற்று வாசிச்சோம்ல, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேல் 7:23 வாசிங்க. அது ஏன் மிருகம்னு என்ன பார்த்து சொன்னீங்க? இப்போ அவங்க கீழே வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாக்கும் 4ஆம் மிருகம் அப்படின்னு. அவங்க வாசிங்க, திருப்பி வாசிங்க. எல்லா ராஜ்யங்களும் இப்ப நான் சொல்றது நேத்து நம்ம பார்த்த கவர்மெண்ட் அவங்க செய்ய போற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இதுதான் இருக்கிறதுலயே உலகம் உண்டானதுல இருந்து தி வஸ்ட் கிங்டம். வரப்போற உபத்திரவ காலம் தான் பைபிள் சொல்லுது, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், உலகம் பார்க்காத காலம் ஒன்று வருகிறது. ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி நம்ம காலத்துல இருந்தான், அவனை விட மோசமா ஒருத்தன் வரப்போறான்னு பைபிள் சொல்லுது. சரித்திரத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வெரி ஒஸ்ட் டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்களையே இப்போ வரப்போறவன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமாய் இருந்தது. அப்ப இந்த சாம்ராஜ்யத்துல தான் சபையை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யம் சபை இல்லாததுனால வருது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த டோட்டல் பூமியும் சாட்டானிக் கிங்டமாக மாறும். அதுல ஒரே ஒரு குரூப்பை மட்டும் கர்த்தர் பூமியில வச்சிருப்பார் தனக்குன்னு 7ஆம் அதிகாரத்தில். அதை கூட அழகா ஆண்டவர் எப்படி சேவ் பண்றாருன்னு இருக்கும். வாசிங்களேன்,
7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? அதுக்கு கீழ் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கீழ் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை போலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும், அதுக்கு அர்த்த வசனம் வாசி. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷத்துல தேவன் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் 1,44,000 இஸ்ரவேலர்கள், வெளிப்படுத்தல் 14 இருக்கிறவங்க இல்ல, இது 7 இருக்கிறவங்க, இவங்களை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு சேஃபான இடத்துல வைக்க போறார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல அவர் சொல்லும் பொழுது 15வது வசனத்துல, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். கர்த்தர் என்ன பண்றாரு? உபத்திரவ காலம் வருது, அந்தி கிறிஸ்து வந்து 3வது தேவாலயத்தில் நிக்க போறான். அப்போ மகா உபத்திரவம் உலகம் முழுக்க. அப்ப என்ன நடக்குமா? அந்த உபத்திரவ காலத்துல காப்பாத்தி தப்பிக்கிறதுக்கு ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் கர்த்தர் சேஃப் பண்ண போறார். அந்த சேஃப் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த 7:1 சொல்லுது வசனம், காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை கண்டுபிடிக்கிறது எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை சேட்டலைட் எது வழியா வாட்ச் பண்ணுது? காத்து. இன்னைக்கு வந்து மூலதனம் காத்து. ஒரு காலகட்டத்தில் மூலதனம் வந்து லேண்டு, விவசாயம். ஒரு காலகட்டத்தில் மூலதனம் ஆயில். இப்போ ஆயில் தான் நமக்கு என்னவா இருக்கு? பேஸ். இதுக்கு பிறகு மூலதனம் எது தெரியுமா? காற்று. இப்போ காற்று பிஸ்னஸ் தான். மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்ததுலேருந்து பில்கேட்ஸ் வந்த பிறகு காத்து தான் பேஸாக இருக்கு. ஸோ பைபிள் சொல்லுது, கடைசியா ஒரு ஜனங்களை காப்பாற்றணும்னா அவங்கள மறைச்சி வைக்கிற வரைக்கும் இவங்க எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கிறாங்க. காற்றை பிடிச்சாச்சுன்னா யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை மலைக்கு கீழே என்ன பண்ண போறாரு? சேவ் பண்ண போறாரு. ஸோ இப்போ எவ்வளோ அழகா பைபிள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்குது பாருங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு, இது அந்த கதை இந்த கதை இருக்குது. இது எதுலையுமே கதை கிடையாதுங்க, எல்லாமே சம்பவம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நடக்க போகிற இன்னைக்குள்ள டெக்னாலஜியிலிருந்து, இனி வரப்போற டெக்னாலஜியிலிருந்து, ஆர்மியிலிருந்து, இந்த எண்டுன்னு போடுற வரைக்கும் அத்தனை அதில் இருக்கு. 8ஆம் நாள் வரைக்கும் இருக்கு. நீங்க இந்த கூகுள் சொல்லக்கூடியதான காரியத்தை இது பார்த்தீங்கன்னா, கூகுளில் வர்றது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டாவில் வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்பில் வர்றதோ யூடியூப்பில் வர்றதோ எத்தனை உண்மைன்னு தெரியாது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாமே உண்மை, 100% உண்மை. ஆனால் இதை நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க. இதை உட்காந்து தியானிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாக பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே இதை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் என்ன, இதை கொஞ்சம் நீங்கள் தியானிச்சு படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் 30 செகண்ட்ஸில் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இதையுமே 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியல. உட்காந்து மெமரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு? 30 செகண்ட்ஸ், 1 மினிட் வீடியோவே ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் பார்க்குறாங்க. 1 மணி நேரம் செய்தினா யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை உங்களை பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உங்களை எப்படி ஆக்கிட்டானா, எதையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. ஒன்று பார்த்தா ஸ்க்ரோல் அடுத்து போடணும். ஆனால் இது அப்படி அல்ல. இரவும் பகலும் உட்காந்து தியானிக்கணும் இதை. ஆனால் தியானிக்கிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ பொறுமை கிடையாது. டைம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? பொறுமை இல்லை. அதனால பிசாசு பண்ண பெரிய தந்திரம், நீங்க போனு டெக்னாலஜி அல்லது அதில் உள்ளக்கூடிய விஷயங்கள், நான் இது வேணான்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன், இது வேணான்னு சொல்லல. எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது ஃபோனுக்கும் பொருந்தும். சிலர்லாம் ஃபோன்லேயே இருக்கான், சும்மா இருந்தால் ஃபோனை நோட தொடங்கிறான், இப்படி தோண்டிகிட்டே இருக்கான்.
போன் பாருங்க, தேவையான விஷயத்த பாருங்க, வேணான்னு சொல்லல. எது ஒண்ணுமே ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமா போகுது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, போனை வச்சு காலை மேல வச்சு தூங்குது. தலகாணிக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு காதை வச்சுட்டு தூங்கிருக்கு. என்னன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கும்போது தூங்கிருச்சு. போன தலகாணிக்கு அடியில் இருக்கு. சில ஆட்கள்லாம் காலைல ஏந்திரிக்கும் போது பைபிள் சொல்லும், விடிய பொழுது விடியும் போது நான் உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆவேன்னு. இது விடியும் போதே தடவுது குருட மாதிரி. கண்ணே திறக்கல. ஏன் தடவுறேன்னு கேட்டா, டைம் பார்க்கறேன். டைம் பார்க்கறதுக்கு ஃபோன் பார்க்கும் போதே 4 போட்டிருக்கோம், 6 மெசேஜஸ். அப்படியே அமுக்கிட்டு அப்படியே பார்க்கறது. ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப் குள்ள போனா மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுதா? நீங்க பார்க்க போன விஷயத்தை மட்டுமா பார்க்குறீங்க? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ள போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, பிரிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அதை பத்தி பேச தோண மாட்டேங்குது. லிட்ரலா ஒரு சந்ததி தேவனை விட்டு பிசாசுகிட்ட போயிட்டு இருக்கு. ஒரு ஜெனரேஷன் போகுது. நீங்க வெறும் தேவனை விட்டு மட்டும் போல. நீங்க யோசிச்சு பாருங்க, யாருமே வேணாம், ஒரு போன் இருந்தா போதும். ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இருப்பீங்க தானே? ஒரே ஒரு போன் இருந்து இந்த பக்கத்துல நொறுக்கு தீனி 4 பாக்கெட் இருந்துச்சுன்னா நீ எவனையுமே தேட போறதில்லை நீங்க. ஆமா தானே? இந்த சிப்ஸையும் கிப்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மென்னுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு அதில் 2 ஏர்பேடை ஏதோ நம்ம கையில் போட்டுக்குது, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, திங்குது பார்க்குது, திங்குது பார்க்குது. நான் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுது, என் உடம்பு ரொம்ப குண்டாகிட்டே போகுது, என்னன்னே தெரியல, உட்காந்து தின்னு வேற என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறிய? பசங்களும் அப்படித்தான் இருக்கான். எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட தான் நிறைவே இருக்கு. இடது புறமும் வலது புறமும் பலுகி பெருகி ஆடு இருக்கான். அவன் ஏறி உக்காடுறான், வயிறு டேங்க் மேல தனியா இருக்கு. பைக்கில் கேட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நேற்று நானும் தம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளு டேங்க் மேல போனை வச்சுட்டு போனை பார்த்துட்டே ஓட்டுறான். 2 வீலர்ல இப்படி பார்த்துட்டு என்ன அடிக்ஷன் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இதை யூஸ் பண்ணுங்க, தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவைப்பட்டால் ஜீவனை எடுக்கும். ஏஐ கிட்ட போய் கேட்டு பாருங்க, சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருன்னும் சொல்லுது. ஆமா சொல்லுது, சாட் ஜிபிடி சொல்லுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருந்து. அன்னைக்கு ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன பண்ணலாம், கொன்னுடுன்றுச்சு. ஆமா, இது ஜீவனை எடுக்கும், ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உன்னை சாக விட மாட்டார். இது உன் உடம்பை கெடுத்துரும். RFID ரொம்ப என்ன செய்யும், உடம்பை கெடுத்துரும். இப்போ ரொம்ப ரேடியேஷன்ஸ். பட் அவனே சொல்றான், அதிகமாக ஏர்பாட் போடுறவங்களுக்குலாம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. தயவு செய்து பெரியவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வாலிபர்களை மட்டும் சொல்ல வேண்டியது இல்லை, பெருசும் அப்படித்தான் இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே யூடியூப்ல என்ன சமைக்கலான்னு பார்த்து சமைச்சு அதை வீட்டில் வச்சு சாப்பிட்றவங்களாம் செத்து போகிறான். அது வேற, அதை செஞ்சு வச்சுட்டு இது எப்படி இருக்கு, அதை ரிவ்யூ வேற. ஃப்ரெண்ட்ஸ் வாயில வைக்க முடியல. ஆனா பார்த்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு. வானவில் மாதிரி 7 கலர்லையும் இருக்கு. கருப்பா ரசம், வெள்ளையா தயிர், பச்சை கலர்ல பீன்ஸு, ஆரஞ்சு கலர்ல கேரட்டு, எல்லாம் 7 கலர்ல வானவில் மாதிரி இருக்கு. எல்லாம் வாயில வச்சுட்டு ம்ன்றான். என்னத்தான் போங்க, கவனிச்சு கொள்ளுங்க. காலம் மிக கொடிதாக இருக்கிறது. உங்களை நீங்க தான் காப்பாற்றி கொள்ளணும். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட காப்பாற்றுகிறதுக்கு கர்த்தர் உங்க கையில பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டா, இது வந்து சத்தியம் பாருங்களேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, இதை உங்களால கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாற்றி விடும். அல்லேலூயா. அதனால மிக கொடிதான காலம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம தலைக்கு மேல இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தலைமுறையில இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி என் கணக்குக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உச்சத்துக்கு போனா இது எல்லாமே வந்துடும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது, இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் வரப்போகுது. நாம் அதற்கு ஆயத்தப்படுவதுக்கு தான் இந்த செய்தி. இதை எதையுமே நீங்க மாற்ற முடியாது. உலகம் ஒரு கொலாப்ஸுக்கு போகும், பயங்கரமா உச்சத்துக்கு போய் கொலாப்ஸ் ஆகும். அது இயேசுவின் பகிரங்க வருகையில் நடக்கும். அவர் வந்து தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும்.
அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்க வருவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வருவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். 1900 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இதுல நீங்க இதை பார்க்கலையே, இது ஒரு விஷயத்த அது பாருங்க. அது அந்த நியூஸ்ல வந்தது 2010. அந்த சிப்பை எங்க வைப்பாங்கன்னு போட்டிருக்குது, படிக்க முடியுதா? அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில். இது வந்தது 2010. பைபிள்ல சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ரெண்டு பிளேஸ் கை அல்லது நெற்றி. இன்னும் பைபிள் பர்டிகுலரா சொல்லுது வலது கையிலாவது நெற்றிகளிலாவது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரே புஸ்தகம் உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேறொரு புஸ்தகத்தில் இதை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ அவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். முதலாவதாக இந்த வருகையில போறதுதான் இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கு. அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம். இயேசு உங்களை கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறார். அவருக்கு வேற எந்த பாகுபாடு கிடையாது. எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த இது எதுவுமே கிடையாது. இயேசு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் நம்மை மூத்த சகோதரன் பைபிள் சொல்லுது. ஸோ இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. என்னங்க செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மட்டும் நீங்க உண்மையா சொல்லி பாருங்க. உங்ககிட்ட வேற ஒன்னையுமே அவர் கேட்கல, எல்லாவற்றையும் அவர் கிரயமாய் செலுத்திட்டாரு. அவர் உங்ககிட்ட கேட்டது உங்க இருதயம் மட்டும்தான், வேற எதையுமே கேட்கல. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, என்ன வேணா இருங்க, முழங்கால் போட்டு இந்த காரியத்தை மட்டும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி பாருங்க. இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன், அடுத்து இந்த வருகையில போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அது எதுக்கான அடையாளம்னா, நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், புது பொருளா கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தோன்னா அதை முதல்ல என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை கழுவும் இல்லையா? நல்ல மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புது சட்டை பேட்டு வாங்கிட்டு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க. சிலர் தான் அப்படியே போட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, ட்ரையல் ரூம்ல யார் வேணாலும் போட்டு பார்த்துருப்பான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை கழுவும் எடுப்போம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவை கர்த்தர் பரலோகத்துக்கு விட்டு போக போறார். அவர் உலகத்திலிருந்து வேறு பிரிச்சோம், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன், புது மனுஷனா மாறுறேன்றதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஞானசானத்தை சொல்றாரு. இவங்க வச்சதுனால ஆண்டவர் வைக்கல, ஆண்டவர் ஞானசானத்தை வச்சாரு. அதை பார்த்து தான் அந்த உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். தண்ணி போட்டு எல்லாமே தண்ணியில கழுவுறாங்களா? எதை எடுத்தாலும் தண்ணியில என்ன செய்யறாங்க? ஒரு தடவை தண்ணியில அலசிருங்கம்பாங்க. அது எதுல இருந்து வந்துச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது எது? ஞானஸ்நானம் எடுத்தல். ஸோ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, ஒரு ஆவிக்குரிய சபை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைக்கு உங்களை ஐக்கியமா இணைச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். வேதம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். நீங்க கேட்டீங்கன்னா போதும், ஆவியான நிரப்ப. இப்பவும் சொல்றேன், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை, ஜஸ்ட் அது ஒரு பவர் அப்படிம்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர், ஆவியானவர் தான் சபையில் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றதால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உண்டு, அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இது சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை, எனக்கு சபைக்கு வர்றதுக்கு அல்லது வந்து போகிறதுக்கு அந்த நேரத்துக்கு வந்து போக முடியாது, வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கு. ரோமர் 12 வாசிக்கிறோம் இல்லையா? 1-3 வசனத்துக்குள்ள, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிருச்சு, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சபையும் உலகமும் கலக்கிறது. நோவா காலத்தில்
உலகம் அழியறதுக்கு இருந்ததான மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட என்ன செஞ்சாங்களாம்? இணைஞ்சாங்களாம். அதே மாதிரிதான் இப்ப சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறது. உலகம் எப்பவுமே அட்ராக்ஷன், அது கவர்ச்சி. உலகத்தில் உள்ளது என்னது? கவர்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க, கவர்ச்சியா இருக்கிறது எல்லாமே நன்மையா இருக்காது. ஆனா பல நேரத்துல நன்மையானது கவர்ச்சியா இருக்காது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில தொங்கும்போது எப்படி இருந்தாராம்? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனா அந்த சிலுவையில தான் உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. இந்த உலகம் கவர்ச்சி, அட்ராக்ஷன், உன்னை இழுக்கும். பார்க்கும் போது அப்படியே ஓ இது இருந்தா டவுன் டு எர்த்தும்பா. என்னது? டவுன் டு எர்த்து. எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைம்மா. கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியும் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம்னு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிப்பான் அது வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். ஆனால் ஒன்று, அப்படி பண்ணுறவங்களாம் ரட்சிக்கப்பட்டுறான். அடிக்கிற அடியில் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாம்ல, ஆண்டவர் அதுக்கப்புறம் யார்ட்டையே பிடிச்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் இந்த காலத்தில் சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வராதீங்க. அங்கே ஆடுற ஆட்டம், அங்கே பாடுற பாட்டம், அவன் குதிக்கிற குதி. நீங்கள் பாடுறீங்களா பாடுங்க, ஆவியில் நிரம்பி பாடுறீங்களா பாடுங்க. ஆனால் சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியா இருக்காது. யோசிச்சு பாருங்க, இவரு இங்கிலாந்துக்கு கிங் இருக்கிறாரு, சார்லஸ் இருக்கிறாரு. அவரு ஜனாதிபதி ட்ரம்ப்பை பார்க்க வரும்போது அவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டால் எவனா கேட்க போறானா? அவரை ஏதாவது கேட்பானா? ஆனால் அது தகுதியாக இருக்காது. ஒரு ராஜாவை பார்க்க போறோம், அங்கே ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு புரோட்டோகால் இதுதான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆசை தான் இல்லையா? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கே வாங்க, உங்களுக்கே பாருங்க, ஷார்ட்ஸும் டிஷர்ட்டோட வரது உங்களுக்கு வசதியா இல்லையா? நைட்டியோட வர சொன்னால் நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா? ஆமாம் தானே? கடை கிடைக்கலாம் அங்கேயே போயிடுறீங்க, ஒரு டவலை மேலே போட்டு நீங்கள் பாரு கொஞ்சம் ஏமாந்தா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் நாங்கள் விட்றதில்ல. சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஏமாந்தா அவன் டிஷர்ட்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் போட்டு ஹாய் பாஸ்டர்ன்றான் வந்து உள்ளுக்குள்ள. சரியா? அடுத்து நடந்துடும், அதுவும் நடக்கும். அது தகுதியா இருக்குமா? தகுதியா இருக்காது. பரலோகத்துல அந்த கேருபீன்கள், ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, கேருபீன்கள் என்ன செய்தான்? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் இருக்கிற தூதனே அவ்வளோ அடக்க ஒடுக்கமா இருக்கிறான். இங்க எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேட்கக்கூடாது. ஏன்? கடைசி காலம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் இணையிறது, அது அட்ராக்டா இருக்கு. என்னங்க தப்பு? அப்படி ஒரு சட்டை போட்டா என்ன கத்தர் கோச்சிப்பாரா? கணம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன் உன் பையனை நீ அனுப்பிவிட ஸ்கூலுக்கு யூனிஃபார்முக்கு, அதுக்கு பதிலா வெறும் உங்க பையனை 4வது படிக்கிற பையனுக்கு பனியனும் ஜட்டியும் போட்டு அனுப்பி விடுங்களேன். என் பையனுக்கு அதாங்க நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருப்பான்னு சொல்லி தான் பாருங்களேன். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆலயத்துக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல. நீங்க போய் பாருங்க, ஒரு சட்டசபைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு கணம், அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ராணுவத்தில் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு எப்படி வேணாலும் வரலாம். பிரசங்கியார் அப்படி பிரசங்கம் பண்றான், இவெல்லாம் என்ன பிரசங்கியார்னே தெரியல. கர்த்தருக்கு என்று வசனம் தெளிவா சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாகிறாது. உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எதுலையும் கொண்டாடாதீங்க. மியூசிக்ல கொண்டாடாதீங்க. மியூசிக்கை கர்த்தருக்காக நீங்க வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு டியூன் தருவார், உங்க இசையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும். சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க, அதை உள்ள கொண்டாடாதீங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஆவியோடும் உண்மையோடும் இருக்காது. ஒருவேளை இங்க நீ பாடுறது கொஞ்சம் அவனை விட குறைவாவே இருக்கும், ஆனா கர்த்தர் உன் அபிஷேகத்துல நிரப்பி இருப்பார். நல்லா பாடணுங்கிறது முக்கியமே இல்லை, ஆவியோடு உண்மையோடு பாடணும், அதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்காவது நம்ம குரலை பார்த்து குறை சொல்லி இருக்கிறாரா? நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நான் பாடுறதை பொறுத்துக்கிறாருன்னா எவன் பாடுறதையும் பொறுத்துப்பார். நான் பாடுறதே கர்த்தர் பொறுத்துக்கிறார். கர்த்தர் என்னைக்காவது நம்மளை குறை சொல்லி இருக்கிறாரா? அந்த ஒரு தகப்பன் மட்டும்தான் நம்ம சுதியோட பாடுறோமா, லயத்தோட பாடுறோமா, இல்லை பீட்டோட பாடுறோமா, எதையுமே கவலைப்பட மாட்டார். இருதயம் உண்மையாக பாடுறோமான்னு மட்டும்தான் கவலைப்படுவார். அல்லேலூயா. சில நேரம் ஆட்கள்லாம் இங்கே முன்னாடி உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒர்ஷிப் நடத்துகிறவருக்கு கஷ்டமாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு பாடவே வராது, திரும்பி திரும்பி பார்ப்பாரு, அவங்க பாடவே மாட்டாங்க, கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வராது, ஆனால் தேவன் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவன் உண்மையாக பாடிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட உட்காந்துட்டு, அவன் இருதயம் என் கூட இருக்கு. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அழகாக இருக்க வேணான்னு சொல்லலை, உடனே நீங்கள் இப்படி நினச்சிடாதீங்க, இவர் வந்து இதெல்லாம் அதெல்லாம் சொல்லலை.
தகுதியாக இருக்கணும், அதான் முக்கியம். நீட்னஸ், கர்த்தர் விரும்புகிறதுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கணும். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோடு கூட எதுவும் வராதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மரணம் வந்தாலும் வராது, வருகை வந்தாலும் வராது. பெட்டியில் வச்சாலும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போகிறான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆமாம் தானே? கன்ஃபார்மாக எடுத்துருவான். நீங்கள் போட்டிருக்கிற மோதிரத்தை கூட எடுத்துருவான். வரலனா சோப்பு கீப்பு போட்டு எடுத்து அழுதுகிட்டே உருவிடுவான். ஐயா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு எடுத்துருவான். அவர் சொன்னார் அவங்களுக்கு எந்திரிச்சு, சொல்லல் தானே? ஆனால் எதையும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு அமுச்சு விட்ருவான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களோடு கூட வரும் பரலோகத்துக்கு, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரும். அதுதான் அங்கே உங்களுக்கு சொத்து. அதை வச்சுத்தான் அவன் கிரிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சும்மா அந்த 2-3 நாள் செய்தி கேட்டவன விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்கு காத்திருக்கிற மக்களாய் மாறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஸோ 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சுவிசேஷம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க இல்லையா? ஒரு சிலர் எங்ககிட்ட கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிலர் இதெல்லாம் நாங்கள் போய் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், அவங்கள சுவிசேஷம் சொல்லணும். ஸோ நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணோன்னா, இப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இது வந்து இந்த கடைசி காலத்தை பற்றினதான ட்ராக்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் எழுதி இருக்குது. பக்கம் பின்னாடி உங்கள் சர்ச் அட்ரஸ் போடுறதுக்கு இடம் வச்சுருக்குறோம். இங்கே இந்த ட்ராக்ஸை வந்து பின்னாடி வெளியே இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 5 தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கும் தெரியும். கொண்டு போய் பரண மேலே போட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால் ஒரு 3ஓ 5ஓ தான் தருவாங்க, வெளியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாங்கி கொண்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, ஆண்டவர் அறியாது இருக்கிறவங்கள பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணணும். ஒரு 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு நல்லா ஜோம் பண்ணுங்க அவங்களுக்காக. ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுங்க. அந்த ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் ஜெபத்தோட போங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. இது வெளியே பின்னாடி இருக்கும், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் இதை ஒரு 2 ஃபேமிலிக்காரங்க அடிச்சு கொடுக்குறாங்க. நான் எழுதுனதோடு சரி, அது அவங்க தான் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வருமானத்துலேருந்து அவங்க அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய உழைப்பு, அவங்க ஊழியமாக இதை செய்கிறாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில நீங்க போவீங்களான்னு பாருங்க. நீங்க போவதற்கு எது தடைன்னு பாருங்க. ஒப்பு கொடுக்க போறோம். எது தடையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்குதான்னு பாருங்க. கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்குதா அப்படின்னு பாருங்க. எந்த தடையா இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எது இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா அந்த தடைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய ரத்தத்தால் இன்னும் ஒரு விசை என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும். ஒருவேளை இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க கூட இந்த ஜெபத்தை உங்களுக்குள்ள சொல்லுங்க. ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், இது எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ நல்லா நிதானித்து பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கலை,
நான் இன்னைக்கு என்ன அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நன்றா கரங்கள் நேற்று உயர்த்துறவங்க உயர்த்த வேண்டாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. யாராவது இருக்கிறீங்களா? நல்லா உயர்த்துங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க. சரி, 2-3 பேர் இருக்கிறாங்க. இது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேற யாராவது இருக்கிறீங்களா? சரி. மற்றவர்கள் இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் இந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இன்னிலேருந்து ஆயத்தப்பட போகிறோம் அப்படிங்கிறவங்களும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஞானசாந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள். அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறபடி செய்யுங்க. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தர் வரும்பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்த தேவன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களை குடும்பமாய் ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 50 நாட்களும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி 3 நாட்களிலே வருகையை பற்றி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபையை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்போது எங்கள் திருச்சபை முழுவதும் வருகையில காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்க சபைக்குள்ள ஒருத்தர் கைவிடப்பட்டவர்களா இருக்க கூடவே கூடாது ஆண்டவரே. அப்பா, எப்படி ஆகிலும் 100% எடுக்கப்பட்ட சபையை மாற கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருத்தரோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. இன்னும் நியமித்த எல்லா தரிசனங்களையும் நிறைவேற்ற கிருபை பாராட்டுவீராக. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டும். இந்த சபைக்காக, ஊழியருக்காக, தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் இந்த ஊழியம் ஆண்டவரே இதே தரிசனத்தோடு கூட நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.